ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைக்கு நம்ம தேவனோட ராஜ்யத்துல என்னுடைய பங்கு என்னது என்று நம்ம பார்க்க போகிறோம். நாம் எல்லாருக்கும் தேவனோட ராஜ்யத்துல ஒரு பங்கு இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே தாளந்து கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த தாளந்துகள், இந்த வரங்கள் எல்லாமே அவரோட ராஜ்யத்துல அது பயன்பட வேண்டும். அது நம் மூலமாக கனிகளை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ குறிப்பாக நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய அழைப்புகளை, நம்முடைய வரங்களை நாம் எப்படி கண்டுகொள்ளலாம்? நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய ஊழிய அழைப்பு என்ன? ஆண்டவர் எனக்கு என்ன வரங்களை கொடுத்திருக்கிறார்? எனக்கு என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் என்னை எந்த ஊழியத்துல எப்படி பயன்படுத்த விரும்புகிறார்? இப்படிலாம் சொல்லி நமக்கு பல எண்ணங்கள், கேள்விகள் இருக்கலாம். ஆனாலும் வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பிரதான கட்டளையை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை நம்மளோட வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கும் பொழுது இந்த கேள்விக்கு எல்லாம் நமக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக மத்திய 22ஆம் அதிகாரம் 37 40 வரையிலும் யாராகிலும் நம்ம வாசிப்போமா? மத்திய 22ஆம் அதிகாரம் 37 முதல் 40வது வசனம். யாராவது இருந்தீங்களா? தமிழ்ல தயவாக வாசிங்க. Jesus said to him, "You shall love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. This is the first and great commandment, and the second is like it. You shall love your neighbor as yourself. On these two commandments hang all the law and the prophets." உன் கர்த்தராகிய தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு சிந்தையோடும் நீ நேசிப்பாயாக. இது முதலாவது பிரதான கட்டளை. இரண்டாவதாக, நீ உன்னை நேசிப்பது போல உம்முடைய அயலானை நீ நேசிப்பாயாக. இந்த ரெண்டு கட்டளையில எல்லா பிரமாணங்களும், எல்லா தீர்க்க தரிசிகளும் அடங்கி இருக்கு என்று தேவன் சொல்லிட்டார். அப்ப ஒட்டு மொத்தத்துக்கு பழைய உடன்படிக்கையில ஆண்டவர் கொடுத்த அவருடைய எல்லா கட்டளைகள், பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசிகள் எதுல அடங்கியிருக்கு? இந்த ரெண்டு கட்டளையை நம்ம நிறைவேற்றும் போது நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாம் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறோம், எல்லா பிரமாணங்களை நம்ம நிறைவேற்றுகிறாய் இருக்கிறோம். எனவே தான் இந்த ரெண்டு கட்டளையை நம்மளோட வாழ்க்கையில நம்மால கடைப்பிடிக்க கூடும் என்றால் ஆமென், நம்முடைய அழைப்பை நாம் நிச்சயமாக கண்டு கொள்ள முடியும். நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிற வரங்கள், தாளந்துகள், இவைகள் எல்லாம் ஊற்றாக அது எழும்பி வருகிறத நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில நம்ம காண்போம். ஆமென். ஆனாலும் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்க நம்ம வாசிக்கப்பட்ட இந்த கட்டளையானது நம்மோட சுய பலத்தினால நம்மால செய்ய முடியாது. ஓகே, ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்து இந்த ரெண்டு கட்டளையை நிச்சயமாக நம்மளால நிறைவேற்ற முடியாது. இது கூடாத ஒரு காரியம். ஆமென். இது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, அவருடைய பலத்தின் மூலமாகத்தான் நாம் இந்த கட்டளையை நம்மளோட வாழ்க்கையில கடைபிடித்து வாழ முடியும். ஆமென். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 15:4-5 வாசிக்கும் பொழுது, யோவான் 15:4-5 வாசிக்கும் போது, "Abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. I am the vine, you are the branches. He who abides in me and I in him bears much fruit, for without me you can do nothing." இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் அப்பொழுது உங்களில் நிலைத்திருப்பேன். ஆமென். செடியானது தானாக கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. தானாகவே கனி கொடுக்க முடியாது. நாம் கொடியோடு இசைந்து இருக்க வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் நாம் கனி கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதேவேளை அவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. இது ரொம்ப ஒரு வல்லமையான, அஸ்திபாரமான, சபை அறிந்து இருக்க வேண்டிய, எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை இது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எனவே
அவர் கொடுத்த அந்த பிரதான கட்டளை, உன் தேவனாக கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடு நீ நேசிப்பாயாக. நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நீ நேசிக்க வேண்டும். இதே எல்லா பிரமாணமும் தீர்க்கதரிசியும் உள்ள அடக்கிய காரியமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். சோ இதை நம்மால நிச்சயமாய் நிறைவேற்ற முடியாது. நம்மளோட சொந்த பலத்தினால பராக்கிரமத்தினால நாம் அதை செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இல்லாத பட்சத்துல நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம அப்படி முயற்சி எடுத்தாலும் நாம் படும் மோசமான தோல்விக்குள்ளாகத்தான் நம்ம போய் விழுகுவோம். எனவே ஆண்டு சொல்கிறாரு, என்னை அல்லாமல் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். எனவே நாம் அவருக்குள்ள தரித்து இருக்க வேண்டும். நாம் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவ்வப்போது நாம் உணர வேண்டும், ஆண்டவரே, என்னோட பலத்தினால என்னோட பராக்கிரமத்தினால் அல்ல, உங்களுடைய ஆவியானவர்னால தான் எல்லாமே. எத்தனைங்க? எல்லாமே. நீங்க மறந்துடவே கூடாது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தேவ ராஜ்யத்திலே பிரோஜனமாய் இருப்பது, நம்முடைய பங்கை நிறைவேற்றுவது நம்முடைய சுயமாய் செய்யக்கூடிய ஒரு காரியமே இல்லை. அல்லேலூயா. அது தேவ ஆவியினால் நடத்தப்படுகின்ற, தேவ ஆவியினால் அவருடைய அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிற, செயல்படுத்தப்படுகிற ஒரு செய்கையாய் காணப்படுகிறது. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிக்கை 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்க மேல வரும் பொழுது அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. நம் பலன் அடைவோம். இந்த பலன் நமக்கு தேவை. But you shall receive power when the Holy Spirit comes upon you. Amen. So we need this power to live a victorious life. We need this power to play our role effectively in the kingdom of God. We need this power to operate in our life and to flow in our life so that we can identify what is our call, what is the gift that God has placed within us, and what are the talents and what are the plan and purpose that God has for every individual of our lives. Amen. So அதனால இந்த பவர் நமக்கு தேவை பாருங்க. ஆமென். இப்ப கலாத்தியர் 5:25 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, if we live in the spirit, let us also walk in the spirit. ஆமென். நாம் ஆவியிலே ஜீவிக்கிறபடியினாலே நாம் ஆவிக்கு ஏற்றபடியாய் நடந்து கொள்வோமாக. ஆமென். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான, ரொம்ப அற்புதமான, அவசியமான வார்த்தைகள். காரணம், இவைகள் இல்லாத பட்சத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மால கனி கொடுக்க முடியாது. தேவ ராஜ்யத்துல நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்பட முடியாது. ஆமென். நம் ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த சீக்வென்ஸை பாருங்க, அவரில் நாம் தரித்திருக்கணும். அவர் நம்மில் தரித்திருந்தால் நாம் என்ன செய்வோம்? கனி கொடுப்போம். பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்படுகிறார். அவர் வரும்பொழுது உன்னத பலத்தை பெருகும். ஆமென். சேவிக்கும்படியாய், ஜீவிக்கும்படியாய், கனி தரம்படியாய் நாம் தேவ பலத்தை பெருகும். அல்லேலூயா. பவுல் அடிகள் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், அவருடைய பலத்தினால் தான் எல்லாவற்றையும், ஒரு ஆமீன் சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு? பலன் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் காட். சோ எனவே இந்த காரியங்களை கிறிஸ்துக்குள் நாம் தரித்து இருக்க வேண்டும். ஆமென். அவர் நம்மில் தரித்திருக்க வேண்டும். நாம் ஆவிக்கு ஏற்றபடியாய் நடந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில மெய்த்துவமாய் மாற்றுவது? ஆமென். இதை நம்ம வாசிக்கிறோம். பாஸ்டர், இது எப்படி நான் பிராக்டிக்கலாக என் வாழ்க்கையில கொண்டு வருது? எப்படி இந்த சத்தியங்களை என் வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்துகிறது என்று நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. சோ அதற்கு மிக மிக முக்கியமானது ஒன்று, இங்க ஒரு 3 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 7:7, ask and it will be given to you, seek and you will find, knock and it will be open to you. அப்புறம் மத்தேயு 6:9-10, in this manner therefore pray, our Father in heaven, hallowed be your name, your kingdom come, your will be done on earth as it is in heaven. ஆமென். அடுத்து மத்தேயு 6:33, but seek ye first the kingdom of God and his righteousness and all these things shall be added to you. அதாவது இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் நிஜமாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நாம் தேவனை நோக்கி கேட்க வேண்டும். We must ask. நாம் தேவனை நோக்கி கேட்க வேண்டும். நாம் இந்த காரியங்களை நம்ம தேட வேண்டும். அல்லேலூயா. In other words, இந்த தேவ ராஜ்யத்துல நான்
சரியாய் கனி தர வேண்டும், தேவ ராஜ்யத்துல நான் பிரயோஜனமா இருக்க வேண்டும், கர்த்தருடைய அழைப்பு என் மேல நிறைவேற வேண்டும், கர்த்தருடைய திட்டம் நிறைவேற வேண்டும், நான் கனி தருகிற நல்ல மரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களே, நமக்கு முதலாவது அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். டிசையர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. டிசையர் இஸ் வெரி பவர்ஃபுல். ஆக்சுவலி டிசையர் தான் நம்மளுடைய விஷன், நம்முடைய வாஞ்சை தான் நம்முடைய தரிசனம், நம்முடைய தரிசனம் தான் நம்முடைய மிஷன். நம்முடைய தரிசனம் நம்முடைய செய்கையாய் மாறும், செயல்களாய் மாறும். So the desire is very important. அத பிறகு நம்ம மேபி இந்த பாடங்களை நம்ம பார்க்க போவோம். எனவே அந்த வாஞ்சை இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ஆஸ்க், நம்ம கேட்க ஆரம்பிப்போம், நம்ம தேட ஆரம்பிப்போம், நம்ம தட்ட ஆரம்பிப்போம். பாருங்க, ஆண்டு சொல்றாரு, கேளுங்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்க அதை கண்டு அடைவீர்கள், தட்டுங்கள் அது உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப மேல நம்ம பார்த்த வசனங்கள், ஆண்டவரே நான் எப்படி உங்களுக்குள்ள தரித்திருக்கிறது, நீங்க எப்படி எனக்குள்ள தரித்திருக்கிறது, நான் எப்படி கனி கொடுக்கிறது, எப்படி பரிசுத்த ஆவியின் வல்லமையில நான் செயல்படுகிறது, எப்படி ஆவிக்கு ஏற்றபடி நான் நடக்கிறது, ஆண்டவரே நான் இதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நாம் கேட்க வேண்டும். We must ask for these things. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம கேட்க வேண்டும், இந்த ஆவிக்குரிய ரியாலிட்டிஸை நம்ம உண்மையாக கேட்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை கருத்தாய் தேடுகிறவர்கள் அவரை கண்டு அடைகிறார்கள். ஒருவனும் விசுவாசம் இல்லாதபடி ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆமென். தேவனை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் அவர்கள் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார். ஆமென். God will reward those who diligently seek him. What is the reward? You will come into the reality of abiding in Christ and bearing much fruit. You will come into the reality of walking in the power of the Holy Spirit. Amen. And you will come to the reality where you walk in accordance to the Spirit and play your part powerfully, effectively in the kingdom of God. So it all begins with a desire and asking God to bring this to pass in your life. இதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர நம்ம கேட்க வேண்டும். Hallelujah. And seek, இந்த காரியங்களை தேட சொல்லுகிறார். ஆமென். தட்ட சொல்லுகிறார். தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். Hallelujah. Amen. So this is very important. நான் ஒருவேளை அப்பட மறந்தாலும் மறந்துடுவேன், நான் இப்பயே சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்ம என்னத்தை அதிகமாக கேட்கிறோம், இன்னைக்கு என்னத்தை அதிகமாக தேடுகிறோம், இனி எதுக்காக அதிகமாக தேவ சமூகத்துல அவரோட வாசல் கதவை நம்ம தட்டுகிறோம்? It's a question that we must ask, and it is a work that we must do in searching our heart. You see, நம்ம உண்மையாகவே நம்ம இருதயம் என்னத்தை தேடுது. ஆண்டு சொன்னாரு, உங்க பொக்கிஷம் எங்க இருக்குமோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். Where your treasure is, there your heart will be. அப்ப இன்னைக்கு நம்முடைய பொக்கிஷம் யார், என்ன? Hallelujah. You see, put the kingdom of God aside, because without Jesus, we can't talk about the kingdom. Amen. Jesus is the matter first. ஆண்டவர் தான் பிரதானமாக, அவர் தான் அஸ்திபாரமாக, அவர் தான் லெக்காக, ஜீவியமாக, நம்மளுடைய எல்லாமாகவே இருக்கிறார். அவர் முதலாவது நம்முடைய பொக்கிஷமாக இல்லை அப்படின்னா நம்ம தேவ ராஜ்யத்தை பத்தியும் அதுல நம்ம செயலாற்ற பத்தியும் பேசி பிரயோஜனமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் பொதுவா சொல்லுகிறேன், we have been preaching and teaching for decades now, but yet to see that kind of result. Amen. நம்ம கொடுத்த போதனைக்கு, நம்ம கொடுத்த உபதேசத்துக்கு ஏற்ற கனிகளை நாம் இன்னும் பார்க்கவில்லை. Why? Because what is the real treasure of my heart? என்னுடைய இருதயத்தின் பொக்கிஷம் என்ன? அங்கதான் என் இருதயம் இருக்கும். ஆண்டு சொன்னாரு, 2 எஜமானுக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாது. You cannot serve 2 masters. Hallelujah. ஆண்டவர் கேட்க சொல்ல, அடுத்து பாருங்க, in this manner therefore pray. அப்ப என்ன ஜெபிக்க சொல்ற? இப்ப கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா போறாரு. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as in heaven. அப்ப சொல்றாரு, பரலோக பிதாவே உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். உங்க ராஜ்யம் வருவதாக. உங்க சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியில் செய்வது. அப்ப இந்த வாஞ்சை உள்ளவர்கள் முதலாவது அவங்களோட வாழ்க்கையில அவரோட நாமம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த பேஷன் இருக்கிறோம். ரெண்டாவது, they want the kingdom of God to break out. They want the kingdom to manifest. They want the kingdom to come. That is their utmost desire. தேவ ராஜ்யத்தை பார்க்க வேண்டும். Hallelujah. You see, Jesus came with this passion. ஆண்டவர் இந்த பேஷனோட வந்தார் பாருங்க. என்ன பேஷனுங்க? தேவ ராஜ்யத்தை பிரகடனம் பண்ண வந்தாரு. தேவ ராஜ்யத்தை ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வர
காட்ட, அதோட மகிமையை வல்லமையை காட்ட தேவன் வந்தார். ஆண்டவருடைய கிங்டம் தான், காட்ஸ் கிங்டம் தான். ஜீசஸ் கேம் டு ரிவீல் த கிங்டம், to establish the kingdom in our hearts, amen, and to demonstrate the kingdom's glory, power. Hallelujah. So ஆண்டவருடைய வாஞ்சை, அவருடைய கருப்பொருள் தேவ ராஜ்யமா இருந்தது. எனவே நம்ம என்ன ஜெபிக்க வேண்டும்? அனுதினம் என்ன ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. உங்க சித்தம் ஆண்டவர், ஆமென். உங்க சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. ஹல்லேலூயா. We pray for the will of God. அப்ப இப்படி ஜெபிக்கும் போது பாருங்க, நம்மளோட சொந்த விருப்பத்துக்கு நம்ம ஒண்ணும் செய்ய மாட்டோம், நம்மளோட சொந்த சித்தத்துக்கு நம்ம ஒண்ணும் செய்ய மாட்டோம். காரணம், இதை நம்ம உண்மையாகவே நம்முடைய இருதயத்திலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். சோ எனவே பரிசுத்தத்தை நம்ம நாடுவோம். உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக. யார் மூலமாக? என் மூலமாக, எங்கள் மூலமாக, சபை மூலமாக. அல்லேலூயா. இதான் மெயின் பாருங்களேன். இதுதான் அதுக்கு தூண்டுகுள்ளா இருக்குது. Because without holiness is no point you pray for the kingdom to come. We are wasting our time. Or maybe we are doing religious prayer, or maybe we are doing prayer for the sake of praying. Amen. If we don't have the passion to have the name of God to be made holy in and through our lives, then praying for his kingdom and praying for his will to come on this earth is all unacceptable. Amen. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சோ எனவே பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக ஆண்டவர் கேட்க சொல்றாரு. உங்க சித்தம் பூமியில செயல்படுவதாக. அடுத்து பாருங்க, இன்னும் ஜூம் பண்றாரு. மத்திய 6:33 முதலாவது என்ன தேடுங்க? தேவ ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சோ சேட். இன்னைக்கு என்ன ஒரு வேதனையான காரியம், Matthew 6:33 ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நம்ம. அல்லேலூயா. பைபிள் says, seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. How have we reversed that? We are seeking first the things of the world and expecting God to add his kingdom and his righteousness to us. You see, let's search our heart. நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணுங்க? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Hallelujah. Are you really seeking the kingdom of God? தேவ ராஜ்யத்தை நான் தேடுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய ஆள்கைக்கு நான் என்னை தருகிறேனா, அவருடைய அரசுக்கு நான் என்னை தருகிறேனா, அவருடைய வழிகளுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேனா, அவருடைய அதிகாரத்துக்கு, அவருடைய தலைமைத்துவத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேனா, அவரோடு கூட ஒரு உறவை கட்டுவதிலே நான் வாஞ்சிக்கிறேனா. அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று, அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று எனக்கு வாஞ்சை இருக்கிறதா? அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் அவர் ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது அவர் ராஜ்யத்தை தேடுங்கள். அல்லேலூயா, ஆமென். அவர் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். அல்லேலூயா. Seek his kingdom and seek to live a righteous life. Amen. And Jesus said all these things shall be added to us. Amen. So அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த உண்மைத்துவத்தை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம முதலாவது நம்ம தேவனை நோக்கி கருத்தாக ஜெபிக்கிறவர்களாய், இந்த காரியத்தை மெய்யாகவே முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜபங்கள் வழியாக, இந்த தேடுதல் வழியாக என்ன ஆவியானவர் செய்வார் அப்படின்னா, நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை முறைமைகளை அவர் ராஜ்யத்துக்கு உட்பட்டதாக மறுரூபம் ஆக்க அவர் தொடங்குவார். அல்லேலூயா. Praise God. So எனவே இந்த கட்டளை நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. நம்ம யாருமே இத வேண்டாம் என்று சொல்ல முடியாது. இது ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஓகே, இதை நீங்க வேணுமென்னா எடுத்துக்கொள்ளலாம், வேண்டாட்டி பரவாயில்ல, அப்படி இல்லை. இது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான கட்டளை. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போலவே நீங்களும் ஒருத்தருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. Praise God. சோ அப்படி நம்ம செய்யும் போது என்ன நடக்கும்? நம்ம தேவ ராஜ்யத்துல நம்முடைய நம்முடைய பங்கை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக நாம் செயலாற்றுகிறவர்களாய் காணப்பட ஆரம்பிப்போம். அல்லேலூயா. Praise God. சோ எனவே இந்த கட்டளையை பெற்றிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை இதுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதற்காக நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நீங்க உங்க நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு டெடிகேஷன் பிரேயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, நீங்க அந்த பிரேயரை செய்யுங்க, ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கிருபை அளிப்பார். ஆமென். சோ இப்பொழுது நம்முடைய
தேவ ராஜ்யத்துல நாம் யாரா இருக்கிறோம், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா நமக்கு அந்த நோட்ஸ் இல்லாதனால நம்ம அங்க போறதல்ல. Who are you in the kingdom of God? Identifying your identity in the kingdom is vital. Okay, because without knowing who are you in the kingdom, you will be like a lost ship. நீங்க ரொம்ப பேர் நான் பார்க்கிறேன், அவருடைய அடையாளம் தெரியாம இருக்கிறார்கள். தேவராஜ்யத்துக்குள்ள அவரோட அடையாளம் தெரியாம இருக்கிறார்கள். சில பேர் தேவராஜ்யத்துல இப்பதான் ஒரு அடையாளத்தை சம்பாதிக்கிற ஒரு நிலையில இருக்கிறார்கள். இப்பதான் ஒரு அடையாளத்துக்காக கடினமாய் வேலை செய்கிற ஒரு நிலையில இருக்கிறார்கள். ஆக்சுவலி நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவராஜ்யத்துக்குள் கொண்டு வரும் போதே தேவன் உங்களை ஒரு புதிய அடையாளத்தோடு தான் கொண்டு வருகிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா தமிழ்ல ஹெல்ப் பண்ணுங்க. Revelation chapter 1, 5 and 6. யாரா இருக்கீங்க தமிழ்ல படிக்கிறீங்க? வெளிப்படுத்துற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5, 6. உண்மையுள்ள சாட்சியோ, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரோ, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாய் இருப்பதாக. ஆமேன். ஆமென், ஆமென். தேங்க்யூ அங்கிள். கவனிங்கள், தம்முடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி பிதாவுக்கு முன்பதாக நம்மளை ராஜாக்களாக ஆசாரியர்களாக உண்டாக்க போகிறார் இல்ல, உண்டாக்கின. அல்லேலூயா. Past tense. And made us, not going to make us, made us, past tense. நம்மளை ராஜாக்களாக ஆசாரியர்களாக கிறிஸ்து இயேசு தம்முடைய ரத்தத்தினால் கழுவி நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். சோ இந்த அடையாளத்தை நம்ம தழுவி கொள்ள வேண்டும். நம்ம ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவனுக்கு முன்பதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். தேவன் உங்களையும் என்னையும் பார்க்கும் போது இனி பழைய மனிதனாக பார்ப்பதல்ல, ஒரு பாவியாக பார்ப்பதல்ல, ஒரு பலவீனம் உள்ளவனாய் பார்ப்பதல்ல, ஒரு உதவாதவனாக பார்ப்பதல்ல. கர்த்தராகிய தேவன் உங்களை பார்க்கும் போது, பரலோக தகப்பன் உங்களை பார்க்கும் போது, இயேசு ரத்தத்துல கழுவப்பட்ட உங்களையும் என்னையும் அவர் ராஜாக்களாக ஆசாரியர்களாகவே பார்க்கிறார். Amen. See, it is so important we be able to see ourselves as how God sees. ஆண்டவர் நம்மை பார்ப்பது போல நாம் நம்மை பார்ப்பது ரொம்ப அவசியம். We can't be bothered as how the world sees us. We can't be bothered as how others people see us. And we can't even see ourselves as we see ourselves. The point is this: we must see ourselves according to the scripture as how God the Father sees us in Christ his Son. இது ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? ஆசாரியர்களாக ராஜாக்களாக பார்க்கிறார். இங்க ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன், கவனமா கருத்தா கேளுங்க. அங்க சிங்கிலியர்ல சொல்லப்படல, ராஜாவாக ஆசாரியனாக சொல்லல. ஓகே, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராஜாக்களாக ஆசாரியர்களாக, many, plural. அல்லேலூயா. சோ இங்க என்ன காட்டுதுன்னா, சபை முதலாவது மந்தை சபையை காட்டுகிறது, இரண்டாவது ஒற்றுமையை காட்டுகிறது, மூன்றாவது உருமன பன்மையை காட்டுகிறது. அல்லேலூயா. ஒரு சரீரத்தை காட்டுகிறது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அநேகர் சில நேரத்துல சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறார். ஒரு சர்ச்சில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலேயே ஆராதிக்கலாம், ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. எனவே நம்ம நேரடியா கடவுளிடத்துல பேசலாம் அப்படிலாம் சில பேர் நினைக்கிறாங்க. இந்த சபை ஐக்கியத்தை விரும்புகிறது இல்லை. ஆமென். சோ அதற்காக சொல்லுகிறேன். ஆமென். அது தவறான ஒரு 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 மனநிலை, அது தவறான ஒரு போதனை. ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக, அல்லேலூயா, அநேகராக நம்மளை ஒரு ராஜ்யமாக இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் நாம் ஏற்பட பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமென். சோ அடுத்து இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நாம்
தேவ ராஜ்யத்திலே சரியாக செயல்படுவதற்கு, கனி தருவதற்கு நமக்கு ஒருத்தருக்கு ஒருவர் தேவை. ஆமென். அத பிறகு நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் ஒருவர் இல்லாமல் நாம் நம்முடைய பகுதியை சிறப்பாய் செய்ய முடியாது. எப்படி சரிதமானது பல அவயங்கள் உள்ளதா இருந்து எல்லா அவயங்களும் சேர்ந்து செயல்பட்டாதான் சரித வளர்ச்சி உண்டாகுதோ, அதே போல சபையில இருக்கிற எல்லாருமே நாம் அவங்களுடைய பங்கை சரியாய் செய்வோமே ஆனால் தேவ ராஜ்யம் விருத்தி அடையும். ஆமென். சபை கட்டப்படும். அல்லேலூயா. சோ எனவே நமக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நாம் எல்லாரும் தேவனுக்கு யாரா இருக்கிறோம்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. A kingdom of priest unto God. சோ இன்னைக்கு என்னன்னா பாருங்க, இன்னைக்கு இந்த பாடத்துல நீங்க ஒரு காரியத்தை நோட்டீஸ் பண்ணணும். இந்த நோட்ஸை நீங்க படிக்கும் போது இதுல என்ன ஒரு காரியத்தை அவங்க வேறு பிரித்து காட்ட பாக்குறாங்க தெரியுங்களா? ஐ ஹோப் தட் யூ வில் see that. நீங்க அதை பார்க்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம இதை இப்ப போக முடியாது. என்னன்னா அவங்க மதத்துக்கும் உறவுக்கும் வேறுபிடித்து காட்டுறாங்க. ரிலிஜன், ரிலேஷனல். மதம், உறவு. நம் தேவன் மதத்தின் தேவன் அல்ல, நம் தேவன் உறவின் தேவன். நம் தேவன் அதிகபட்சமா இப்ப சட்ட திட்டங்களை வைத்து நம்மோட இடைப்படுகிறது அல்ல. நம் தேவன் நம்மோடு இப்ப கிருபையினால், அன்பினால் நம்மோட இடைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. It is grace and love that can really build relationship. ஆமென். சோ இதை நாம் பார்க்க வேண்டும். காரணம் இன்றைக்கு அப்படி அல்ல. ஆனாலும் ஒரு சில நூற்றாண்டுகளிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில வார்த்தை இருக்கு. நீங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க இதை கேட்டிருக்க மாட்டீங்க. clergy and laity இப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமென். இந்த clergy என்று சொல்லப்படுகிறவர் யார்கள்? இவங்கெல்லாம் முழு நேரம் ஊழியம் செய்கிறவர்கள். இவர்கள் தான் பலிபீடத்துக்கு போக தகுதி பெற்றவர்கள். இவர்கள் தான் எல்லா ஆவிக்குரிய ஊழியங்களை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்று இவர்களை கிளேஜி என்று நம்ம அன்னைக்கு நியமித்து வைத்திருந்தார்கள். இந்த லேட்டி என்று சொல்லுகிறவர்கள் பொதுமக்கள், விசுவாசிகள். ஆமென். சோ இந்த ஊழியர்களுக்கும் இந்த விசுவாசிகளுக்கும் ஒரு பெரிய கேப்பை உண்டு பண்ணி வைத்திருந்தாங்க. அப்படின்னா இந்த கிளர்ஜி என்று சொல்லப்படுகிற இந்த ஊழியக்காரர் தான் ஒட்டுமொத்த வேலையை செய்வார். நீங்களாம் பங்கு எடுத்துட்டு போகிறவர்கள் மாத்திரம்தான். அப்படி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அது அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் அதை உடைச்சிட்டார். ஏன்னா வேதத்துல இல்லாதது ஒண்ணு. இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, பழைய உடன்படிக்கையில இருந்து வந்த ஒரு மன நிலை இது. பழைய உடன்படிக்கையில அந்த மாதிரி இருந்தது. லேவியர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ஆலயத்துல ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அவர்கள் தான் ஆசாரியர்களாய் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் வெளிப்புறத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல, மற்ற எல்லா விதமான சடங்குகளிலே, எல்லா விதமான செரமோனில அவங்க தான் எல்லாத்தையும் பங்கெடுத்தாங்க. மற்றவர்கள் அதை செய்ய முடியாது. ஆமென். அவர்கள் தான் செய்ய வேண்டும். ஆசாரியர்கள் தான் செய்ய வேண்டும். ஆமென். அதுலயும் அவங்களுக்கு சில டிவிஷன் இருந்தது. அந்த டிவிஷனுக்கு பிரகாரம் அவங்களுக்கு இந்த தேவ ஆலயத்துல அநேக பகுதியிலே அவங்க அந்தந்த ஊழியங்களை செய்வாங்க. அல்லேலூயா. சோ அந்த மனநிலையை புதிய உடன்படிக்கை சபைக்குள் கொண்டு வந்துட்டார்கள். அப்ப இவங்க தான் இதை செய்ய முடியும். சபையாரெல்லாம் பியூலயே உட்கார்ந்து இருக்கணும். அவங்க ஜெஸ்ட் கேட்டு பங்கெடுக்கிறவங்க தான். எல்லா ஊழியத்தையும் அவங்க தான் செய்யணும் அப்படின்னு ஒரு தவறான காரியங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு அது அப்படி அல்ல. சோ இங்க சொல்லப்பட்டிருக்கு, நாம் எல்லாரும் ராஜாக்கள், நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பதாய் கடந்து வரலாம். நாம் எல்லாரும் கிருபாசனத்துக்கு முன்பதாய் தைரியமாய் வரணும் என்று வேதம் சொல்லுகிறது. God is actually calling us to come confidently before the throne of grace. Everyone can come. என்றைக்கு இயேசு தம்முடைய மாம்சத்தின் மூலமாக திரையை 2ஆக கிழித்தாரோ, அன்றைக்கே நமக்கு ஜீவிக்கின்ற ஒரு புதிய மார்க்கம், ஒரு புதிய வழியை அவர் நமக்கு உண்டு பண்ணிட்டார். இப்பொழுது எல்லாமே போகலாம். அன்றைக்கு பூர்வ காலத்துல பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவான். Can you imagine? Only one man, and that also once in a year he will go, and that also not without a blood. Amen. But today all of us, all sons and daughters of God, who are kings and priests unto God, you have access to the throne of grace. நீங்களும் நானும் தேவனுடைய கிருபா ஸ்தானத்துக்குள்ள நேரடியாக நம்ம போகலாம். அவரை
ராஜாதி ராஜாவோடு கூட, கத்தாதி கத்தரோடு கூட நாம் நேரடியாக உறவாடலாம், பேசலாம். ஹல்லேலூயா, ஆமென். அவரோட குரலை நம்ம கேட்கலாம். ஆமென். காரணம், நாம் எல்லாரும் இன்றைக்கு தேவனுடைய முழு நேர ஊழியர்கள். If God has appointed us to be kings and priests, that means 24/7 we are full-time ministers of Almighty God. ஆமென். தயவு செய்து உங்க மனசுல பாஸ்டர் தான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி செய்கிறவர், நாங்களாம் பகுதி நேரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்க செய்கிறவர், அப்படி அல்ல. You are called to live for Christ 24/7. You are called to live and glorify God. You are called to serve God. Hallelujah. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்காய் வாழும்படி, கிறிஸ்துவுக்காய் ஜீவிக்கும்படி, கிறிஸ்துவுக்காய் பணி செய்யும்படி எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பார்ட் டைம் ஃபுல் டைம்னு கிடையாது. Everybody are full time. Hallelujah. Spiritual life is not part time. Hallelujah. ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து பார்ட் டைம் இல்ல. நம்ம வாழ்க்கையே ஆவிக்குரிய வாழ்க்கை தான். Hallelujah. The moment you are born again, you live a new life. Amen. That's not part time or full time. So இந்த காரியத்தை நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவ ராஜ்யம் பாருங்க, அது வந்து ஒரு ஒரு விசாலமான ஒரு காரியம். ஓகே, அது ரொம்ப பெரிதான ஒரு ராஜ்யம். ஹல்லேலூயா. சோ எனவே நம்மளோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் தேவனுடைய ஆளுகை காணப்பட வேண்டும். தேவனுக்கு நம்ம சேவை செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சேவை செய்ய வேண்டும். இந்த பூமியில தேவனுடைய சித்தத்தை நாம் எல்லாரும் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் காட். சோ இப்ப ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இப்ப தேவ ராஜ்யத்துல சொன்னது போல நான் எப்படி ஃபங்க்ஷன் பண்றது, எப்படி இந்த ஃப்ளோக்குள்ள நான் வருகிறது. அல்லேலூயா. சோ முதலாவது நான் சொன்னது போல நீங்க உங்க மனதை புதுதாக்கணும். ரோமன் சாப்டர் 12:12, உங்க சிந்தை புதுப்பிக்கப்படுகிறதுனால நீங்க மறுரூபமாகுங்கள். இங்க ஒரு காரியத்தை, முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், கவனமா கேளுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். Be transformed by the renewal of your mind. உங்க சிந்தை புதுப்பிக்கப்படுகிறதுனால நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, மறுரூபமாகுங்க. இப்ப என்ன தெரியுமா, இது நோட்ஸ்ல இல்ல, பட் நான் உங்களுக்கு இதை சொல்றேன், காரணம் இது முக்கியம். ஆண்டவர் நம்மை உள்ள ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாத்திட்டார். நம்ம உள்ள நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். உள்ள கிறிஸ்துவோடனே கூட ஒன்று ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப கிறிஸ்துவே நமக்குள் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 4:17 சொல்லப்பட்டிருக்கு, அவர் இருக்கிறது போலவே இப்பொழுது பூமியிலே நாம் இருக்கிறோம். ஆமென். சோ இந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிய, இந்த நியூ ஐடென்டிட்டிய நீங்க ஏற்றுக்கொள்ள என்ன ஆகும் அப்படின்னா, உங்க மைண்டு ரினியூ ஆகும். இந்த மைண்ட் என்று சொல்றோம்ல, சிந்தை, இது வந்து நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் இல்லை. ஆமென். நம்முடைய இது ஆள் மனசு சொல்லுகிறது. This is talking about your subconscious mind. Okay, the Bible sometimes, or rather most time, call our subconscious mind as the heart. நீங்க எங்கெல்லாம் ஹார்ட்னு படிக்கிறீங்களோ அங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அங்க 2 விளக்கத்தை நீங்க புரியணும். நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஹார்ட்னு எங்க வருது, இருதயம் நீங்க எங்க படிக்கிறீங்களோ, எஸ்பெஷலி புதிய உடன்படிக்கையில 2 காரியம். அது ஒண்ணு உங்க ஆவியை ரிஃபர் பண்ணும், இல்ல உங்களோட ஆள் மனசை ரிஃபர் பண்ணும். Amen. And sometimes it also refer to your soul. உங்க ஆத்மாவை ரிஃபர் பண்ணும். எங்கெல்லாம் நீங்க வந்து இந்த 3 வார்த்தை இன்டர்சேஞ்சபிளியா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹார்ட், சோல், ஸ்பிரிட். ஓகே, சப்கான்சியஸ் மைண்ட் வந்து மேபி இட்ஸ் a scientific term. அது பைபிள்ல இல்ல. ஆனாலும் பைபிள்ல கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னா, இருதயம், ஆத்மா, ஆவி. இந்த 3 வார்த்தைகள் வந்து மாறி மாறி சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அந்த கான்டெக்ட்ல, அந்த பகுதியை நீங்க படிக்கும் போது இது எதை ரிஃபர் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. சோ இப்ப எங்க படிக்கிறோம், உங்க சிந்தை புதுப்பிக்கப்படுகிறதுனால நீங்க மறுபாங்க. இந்த சிந்தை என்று சொல்றது எதை சொல்லுதுன்னா, ஆள் மனசு, your subconscious mind, because our personality has been derived from our subconscious mind. நம்முடைய ஆழ்த்துவம் எங்கே தெரியுமா வந்திருக்கு, ஆள் மனசுல இருந்து. ஆமென். அதைத்தான் நம்ம ஹார்ட்னு சொல்லுவோம். இறுதி வசனம் சில இடத்துல ஹார்ட்னு சொல்லுவோம். What our heart is our personality. Okay, scientific termsல our subconscious mind is our personality. இந்த subconscious mind வந்து மன்னிக்கும், நான் கொஞ்சம் நோட்ஸை விட்டு போகிறேன். ஒரு அம்மா வயித்துல 6 மாசத்துல இருக்கும் போதே இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஆன் ஆகிரும்.
கான்சியஸ் மைண்ட் வந்து 6 வயசுக்கு 5 வயசுக்கு 6 வயசுக்கு மேலதான் கான்சியஸ் மைண்ட் ஒர்க் ஆகும். 5-6 வயசுக்கு மேலதான் கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்ட் அம்மா வயிற்றுல 6-7 மாசத்திலேயே அது டாட்டா எடுக்க ஆரம்பிச்சிடும், இன்ஃபர்மேஷன் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால சில நேரத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்மா வயிற்றுல இருக்கும்போது உனக்கு ரிஜெக்ஷன் இருந்துச்சா, உங்க அம்மா உன்னைய கருவு கழிக்க பார்த்தாங்களா, உன்னைய வேண்டான்னு அந்த மாதிரி ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த மாதிரியான உணர்ச்சிகள் அந்த பிள்ளைக்கு 6 மாசத்துல அது அதோடைய ஆள் மனசுல எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ இது நான் அதிகமா பேச விரும்பல, ரொம்ப உங்களுக்கு ஹெவி ஆகிரும். சோ எனவே இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய ஆள் மனசு, நம்முடைய ஹார்ட், நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஏற்கனவே வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கு. சில நேரத்துல I'm useless, I'm stupid, I'm good for nothing, I can't study, I'm a weak person, I come from a poor family, I was abused, I had traumatic experiences. இப்படிலாம் பல காரியங்கள்னால நம்மளுடைய ஆள் மனசு அமைக்கப்பட்டதுனால நம்முடைய ஆழ்த்துவம் இப்படியா இருக்கு, திஸ் மை பர்சனாலிட்டியா இருக்கு. சோ இப்ப நீங்க என்ன செய்யணும், உங்க புதிய அடையாளத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். நீங்க அறிக்கை செய்யணும், நான் ராஜாக்களாக ஆசாரியர்களா இருக்கிறேன், நான் தேவனுக்குள்ள தேவ நீதியா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆவியில கிறிஸ்துவுடனே ஒன்று ஆக்கப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார், தேவ மகிமை எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய புதிய அடையாளத்தை அவபோதம் தரித்து கொள்ள ஆரம்பிக்கணும். That's very important. ஆமென். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, then only you will know specifically how to function as kings and priests in the kingdom of God. எத்தவருக்கு புரியுது என்ன சொல்றேன்னு? அப்படி புரிஞ்சுன்னா ஒரு thumbs up போடுங்க. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறேன், நீங்களா இருக்கீங்களா இல்லன்னு ஒண்ணுமே தெரியல. ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்தீங்கன்னா எனக்கு உற்சாகமா இருக்கும். ஆமென். ஓகே, சோ அது ஒரு முதலாவது காரியம். ஓகே, நம்மளுடைய புதிய அடையாளத்தை நம்ம தழுவி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிங்க பாஸ்டருங்க இருந்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ பாஸ்டர்ஸ், டீச் யுவர் பீப்புள் த நியூ ஐடென்டிட்டி that they have gained in Christ Jesus. Go and search through the epistles, search through the new identity and teach them. Hallelujah. Because the Bible says be renewed. Renewed with what? Renew with the new identity. Amen. You are king, you are priest. Amen. You are a royal priesthood. You are a holy people. You are a people belonging to God. Hallelujah. You are the righteousness of God. You are holy now in your spirit. You are seated together with God. Amen. So renew them. Renew their mind with their new identity. நீங்க பாருங்க, அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுவாங்க. அவங்களுடைய ஸ்பிரிட் எழும்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். சோ எனவே இது ரொம்ப முக்கியமான காரியம். இரண்டாவது என்னன்னா பாருங்க, இங்க சங்கீதம் 37 நம்ம பார்க்கிறோம், அங்க போட்டிருக்கு, delight yourself in the Lord and he will give you the desires of your heart. Amen. John 15 படிக்கிறோம், abide in him and you shall ask what you will and he will give it to you. Amen. அப்ப அங்க ரெண்டு காரியம், கிறிஸ்துக்குள் தரித்து இருப்பதும் கர்த்தருக்குள் பிரியமாய் இருப்பதும் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமென். இது என்ன செய்யும் அப்படின்னா, தேவன் நமக்குள் அவர் வைக்கின்ற அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நம் மூலமாய் வெளிப்பட தேவன் கிருபை அளிப்பார். இதுதாங்க ரகசியம். Delight yourself in the Lord. Hallelujah. இப்ப பிலிப்பியர் 2:13 வாசிங்க அங்கிள். பிலிப்பியர் 2:13 யாராவது படிங்க. பிலிப்பியர் 2:13 இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இது For it is God who works. 2:13. Yes, uncle. படிங்க. ஓகே, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நல்ல கருத்தா கேளுங்க. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அப்படின்னா தேவன் என்ன பண்றாருன்னா, உங்க வாழ்க்கைக்கு அவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ, உங்க வாழ்க்கைக்கு அவர் என்ன எதிர்காலம் வச்சிருக்கிறாரோ,
உங்க வாழ்க்கைக்கு தேவன் என்ன திட்டங்களை அமைத்து வைத்திருக்கிறாரோ, உங்களை எப்படி நடத்த விரும்புகிறாரோ, அதை எல்லாவற்றையும் தேவனை என்ன செய்கிறாரு, உங்களுக்குள்ள அதை விருப்பமாக சித்தமாக அவரே உண்டாக்குகிறார். ஆமென். For it is God who works in you, in your heart, both to will and to do in accordance to his good pleasure. அப்ப see, God is always revealing his will in your heart. ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய சித்தத்தை விருப்பத்தை உங்கள் ஆவியிலே அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். அதை வெளிப்படுத்துகிறார், அந்த விருப்பத்தை தருகிறார். அவருடைய சித்தத்தை நமக்கு விருப்பமாய் தருகிறார். அவருடைய திட்டத்தை நமக்கு விருப்பமாய் தருகிறார். அவருடைய எதிர்காலத்தை நமக்கு விருப்பமாய் அதை டிசையராக தருகிறார். விருப்பமாய் மாத்திரமல்ல, அதை விரும்பத்தக்க, அதை சித்தம் கொள்ளத்தக்க, அதை செயல்படத்தக்க தேவன் நமக்குள் கிரியை செய்கிறாராம். அல்லேலூயா. ஆமென். சோ பாஸ்டர், ஏன் என்னால அதை கண்டுபிடிக்க முடியல, ஏன் எனக்கு அது தெரிய மாட்டேங்குது? பிரியமான ரகசியம் என்னன்னா, சங்கீதம் 37 வாசிக்கிறது போல, delight yourself in the Lord. 4 வசனத்துல கர்த்தர் மேல மகிழ்ச்சியாய் இருங்க, கர்த்தர் மேல பிரியமாய் இருங்க. ஆமென். கர்த்தர் மேல பிரியமாய் இருங்க. சங்கீதம் 37:4 வாசிங்க அங்கிள், அதை படிப்போம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். ஆமென். கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சியாக இரு. அல்லேலூயா. Be delight in the Lord. இயேசு கிறிஸ்து மேல மன மகிழ்ச்சியா இருங்க, அவர் மேல பிரியமா இருங்க, அவர் மேல ஏக்கமா இருங்க, அவரை வாஞ்சிங்க, அவரை தாகிங்க. இங்க பாருங்க, இது இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவர் உள்ள செயல்படுத்துகின்ற அந்த செயல்கள் அவர் சொன்னது போல நதிகளாக பெருக்கெடுத்து வர ஆரம்பிக்கும். You will begin to discern that. You will begin to acknowledge that. You will begin to see that in your spirit. Because why? Your heart is delighting in him. அதான் ரகசியம்ங்க. அதான் ரகசியம். இன்னைக்கு ரொம்ப பேரு நம்ம என்னன்னா பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை கர்த்தராக இல்லை. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை சில நேரத்துல பணமாக இருக்கு. இருதயத்தின் வாஞ்சை சில நேரத்துல பொருளாய் இருக்கிறது. இருதயத்தின் வாஞ்சை சில நேரத்துல பெருமையாக அல்லது உலக ஆசையாக இருக்கிறது. What is our heart delighting in today? What is the desire and the seeking of our heart today? நான் எப்பொழுது சொல்லுவேன் எங்களுடைய விசுவாசிகளுக்கு, எப்பொழுது என்ன சொல்லுவேன்னா, டைம் டு டைம் யூ மஸ்ட் செக். பிரியமானவர்களே, கவனமா கேளுங்க. டைம் டு டைம், ஈவன் பாஸ்டர்ஸ் நம்ம எல்லாரும், time to time you must really in the presence of God check the desire of your heart. That's very important. ஆரம்பத்துல ஓப்பனிங் சொன்ன பாத்தீங்களா, our desire is our vision, our vision is our mission. Hallelujah. We must search our heart. What is the desire? தாவீது எப்பொழுதுமே, ஏன் தெரியுமா அவரால் தேவனோடு கூட நெருக்கமா இருக்க முடிந்தது? அவர் எப்பொழுதுமே தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து கொண்டே இருந்தார். தேவனை ஆராயபடியாக கேட்டுக்கொண்டே இருந்தாரு. We must know what our hearts is desiring. You see, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அப்ப நம்முடைய இருதயம் வேற காரியத்தை வாஞ்சிக்கும் அப்படின்னா, அல்லேலூயா, நம்ம தேவன் நமக்குள்ள செயல்படுகிற அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நம்மளால அறிய முடியாம போயிடும். That's why பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம்னா என்னங்க? தேவனையே தேடுகிற ஒரு இருதயம், தேவனையே வாஞ்சிக்கிற ஒரு இருதயம். நம்ம பாடுறோம்ல, வேற ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர வேற ஒரு ஆசை இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்த்த வார்த்தை என்னங்க? உன் கர்த்தராகிய தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, சிந்தையோடு நீ நேசிப்பாயாக. Amen. So we have to search our hearts so that our hearts is not desiring anything else. Hallelujah. இன்னைக்கு அநேக நேரத்துல அது ஒரு காரியம். நம்முடைய இருதயம் சில நேரத்துல பணத்து மேல, பொருள் ஆசை மேல, சில நேரத்துல பாருங்க, நம்ம கவனமா இருக்கணும். ஊழியத்து மேல கூட நம்முடைய இருதயம் அப்படியே வாஞ்சையா போயிடக்கூடாது. தெரியுங்களா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊழியம் நமக்கு விக்கிரமாக மாறிடக்கூடாது. ஆமே. இப்ப எபேசியர் சபைக்கு என்ன ஆச்சு? எபேசியர் சபைக்கு அவங்களோட கிரியைகளை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க.
என்ன மாதிரி கிரியைகள், ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. என்ன மாதிரி கிரியைகள், என்ன மாதிரி ஊழியம், என்ன மாதிரி கடுமையான உழைப்பு, என்ன மாதிரி ஆண்டவருக்காக பாடுகளை சகிப்பு தன்மை. ஓ, we cannot match them, we cannot stand before them. அந்த மாதிரி. ஆனா கடைசியில என்னங்க சொல்லிட்டாரு, உன் மேல எனக்கு ஒரு பெரிய குறை இருக்கு, நீ ஆதி அன்புல இருந்து விழுந்துட்டார். You see, all those could not match or stand in them loving God, you know. ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசிப்பதற்கு இதெல்லாம் நிக்க முடியலங்க. அவர் சொல்லிட்டாரு, நீ எந்த உயரத்துல இருந்து விழுந்தன்னு நீ ஆராய்ந்து பார்த்து நீ மனம் திரும்பி ஆதியில செய்த கிரிகளை மறுபடியுமா செய்யி. அப்படி நீ மனம் திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து உன்னோட விளக்கு தண்டை நீக்கிடுவேன். You know what does that mean? That means God is saying, I will just remove the lampstand. I don't need all those hard work. I can't be bothered. You know, the hard work, you know, the faith and the sacrifice. அவர் சொல்றாரு, I will just remove all this because you have fallen from the first love. என்ன ஒரு சீரியஸான ஒரு வேர்ட் கவனிச்சிங்களா? சோ நம்ம கவனமா இருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. நம்ம ஊழியத்தை கூட கவனமா இருக்கணும். ஊழியம் எப்ப தரமுல வரணும்? பவுல் சொல்றாருல, பவுல் என்ன சொல்றாரு, நாங்க எப்படிங்க சும்மா இருப்போம், எப்படிங்க ஊழியம் செய்யாம இருப்போம், எப்படிங்க மத்த இடத்துல போய் இயேசுவை பிரசங்கிப்பாங்க இருப்போம், எப்படிங்க நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியும்? காரணம், அவருடைய அன்பு எங்களை ஏவி நெருக்குகின்றது. See, that is the foundation. That is the motives or motivational factor why we must serve God. See, நான் ஒன்னு சொல்றேங்க, கவனமா கேளுங்க. You can serve God without loving Him, you know. ஆண்டவரை நேசிக்காம ஊழியம் செய்ய முடியும் தெரியுங்களா? You can serve God without loving Him. You know why? Because in ministry there is power, there is honor, there is glamour, there is name, there is fame. People will look up to you. You know, you will appear to be great. You know, they will call you names, pastor, you know, apostle, prophet, bishop, reverend, doctor. கண்டதெல்லாம் கூப்பிடுவாங்க. So you can serve God without loving Him. Okay, but only to be only to get all our works burned by the fire when God comes and tests our motive. ஆண்டவர் நம்மட நோக்கத்தை அவர் அக்கினியில பரிசோதிக்கப்படும் பொழுது எல்லாம் எரிஞ்சு போயிடும். நம்மட பட்டம், ரெவரண்ட், டாக்டர், தான்சிரி, பிஷப் எல்லாம் எரிஞ்சு போயிடும். If you don't love God. Hallelujah. So it's very important. Search our heart. What is my desire? Amen. அவர் என்ன தம்மா சொல்லிட்டாரு? கவனமா கேளுங்க. தன் தாயும் தன் தகப்பனும் தன் சகோதரனும், அல்லேலூயா, என்னை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் இல்லைன்ட்டார். Can you imagine? அல்லேலூயா. You know, தயவு செஞ்சு ராங்கா எடுத்துக்காதீங்க. அவங்கள நேசிக்க கூடாது அப்படின்னு இல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரை மிஞ்சி வேற எதுவுமே மேல போக கூடாது. Nothing can go above him. He is always first. He is always above. He is the first love. அவர் தான் first love. You know why? ஏன் தெரியுமா? அது ரொம்ப முக்கியம். அவர் ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்தா தான் மத்த லவ் எல்லாம் சரியான இடத்துல உட்காரும். அவர் ஃபர்ஸ்ட் லவ்வா இல்லைன்னா மத்ததெல்லாம் வீணா போயிருங்க. ஐ கேன் ப்ராமிஸ் யூ, எல்லாம் வீணா போயிடும். இன்னைக்கு எல்லாம் வீணா போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் ஃபர்ஸ்ட் லவ்வா இல்லை. அதனால தான் எல்லாம் இன்னைக்கு ராங்கா போய்கிட்டு இருக்கு, பாதிப்புக்குள்ள போய்கிட்டு இருக்குது. ஆமென். சோ எனவே நம்ம இதை செக் பண்ண வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன தெரியுங்களா? இந்த தேவன் நமக்குள்ள கிரிகை செய்யறாருல, அதை நம்ம கண்டுகொள்ளணும். அப்படின்னா ரெண்டாவது என்னன்னா, நம்முடைய இருதயத்தை தேவனை சுகப்படுத்த விடணும். We must allow God to heal our hearts. Because நம்முடைய இருதயம் பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படும் போது சில வேளையில ரொம்ப காயப்பட்டதாக இருக்கும். We carry deep wounds. நம்ம ஆழமான காயங்கள். சில நேரத்துல டிவோர்ஸ்ல போயிருப்போம், சில நேரத்துல சபையார் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்போம், ஏமாறப்பட்டிருப்போம், இழப்புக்குள்ள போயிருப்போம், அபியூஸ் பண்ணப்பட்டிருப்போம், சில நேரத்துல தவறாக மேல் ஹேண்டில் பண்ணப்பட்டிருப்போம். பல காரியம் நடந்திருக்குங்க. எனவே நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு இதெல்லாம் தேவன் நம்முடைய இருதயத்துல சுகமாக்க நம்ம விடும். எனவே தான் பவுல் என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா, அவரோட அன்பை நம்ம அறியணும்னு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. நீங்க புதிய உடன்படிக்கையை பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கவனமா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க. புதிய உடன்படிக்கையில பிரதானமா இருக்கிறது என்ன தெரியுங்களா? நம்ம முதலாவது தேவனை நேசிக்கிறது அல்ல, தேவனுடைய அன்பை நாம் முதலாவது அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தேவனுடைய அன்பை அறிந்து அதை நாம் அனுபவித்து அதுல நம்ம வாழ ஆரம்பித்தா தான் நாம் அவரை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்போம். நம்முடைய இருதயம் சுகமாகும். ஆமென். Our heart will get healed. இப்ப பாருங்க,
பிலிப்பியர் 1 வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறாரு, உங்களில் நற்கிரியைகளை ஆரம்பித்த தேவன் அவர் இயேசு கிறிஸ்து வருகை நாட்கள் வரையிலும் அதை அவர் பூரணமாக்கி முடிப்பார். God who began a good work in you அப்படின்னு பவுல் சொல்றார். உங்களில் ஆரம்பிக்கப்பட்ட நற்கிரியைகள். சோ இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, what is God doing now? என் வாழ்க்கையில ஆண்டவர் இப்ப என்ன செய்கிறாரு? He is working in your heart. Amen. Where is God? What God is doing now? If you want to know, very clear, very simple, God is working in your heart. What is he working? Two things. One, he is healing your heart. Two, he is revealing his purpose and his will within your heart as desire. Amen. ஆண்டவர் இப்ப நம்ம இருதயத்தை தான் வேலை செய்கிறார். கிறிஸ்து நம்ம இருதயத்துல உலாவுகிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறார். So he is healing your heart. Hallelujah. இந்த heart healing ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம அங்க கவனிங்க, இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இதை எழுதி வச்சுங்க. உங்க ஹார்ட் ஹீலாக உங்க பர்சனாலிட்டி மாறிக்கொண்டே இருக்கும். You see? உங்க இருதயம் சுகமாக உங்க ஆழ்த்துவம் மாறிக்கொண்டே இருக்கும். You will come to put on your new identity. இன்னைக்கு ஏன் தெரியுமா புதிய அடையாளத்தை தரித்து கொள்ள முடியல? ஹார்ட் ஹீல் ஆகல. இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ஹீலிங் நடக்க மாட்டேங்குது. நம்ம ரொம்ப காரியத்தை சுமந்துகிட்டு இருக்கோம். சில காரியத்தை, பழைய காரியங்களை 2 வருஷம் 10 வருஷம் முன்னுக்கு காரியங்கள் நினைச்ச ஆத்திரம் வந்துருது, கோபம் வந்துருது, வெறுப்பு வந்துருது, கடுப்பு வந்துருது, பாருங்க, கசப்பு வந்துருது. அப்ப ஏன் அப்படி வருதுன்னா அது இன்னும் சுகமாகல. God wants to heal us. அல்லேலூயா. அவரோட தழும்புகளாலே தேவன் நம்மை சுகமாக்க விரும்புகிறார். ஆமென். சோ பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே why worship is very important. ஏன் தெரியுங்களா? ஆராதனை ரொம்ப ரொம்ப அற்புதம். நீங்க நம்ம தேவனை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அந்த நேரத்துல தேவன் நம்மளை பயங்கரமா சுகப்படுத்துவாரு. ஆழத்துக்கு போவார் நம்மளை சுகப்படுத்த. நான் சொல்றேங்க, நீங்களும் நானும் சுகமாக அற்புதமான ஜனமாய் மாறும். நல்ல கனிகள் கொடுப்போம். இப்ப பாருங்க, ஆச்சரியமா இல்ல? என்னில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர். கிறிஸ்துவின் இதயத்தில் உலாவுகிறார். எல்லா நன்மையும் எனக்குள் கிறிஸ்துக்குள் இருக்கிறது. தேவனோட மகிமை எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தேவன் நிறைவு எனக்குள்ள இருக்கிறது. ரோமர் 5:5 தேவனுடைய அன்பு என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. நமக்குள்ள பூரணமே இருக்குங்க. தெய்வத்துவமே நமக்குள்ள இருக்கு. ஆனால் அந்த அவுட்புட்டை பாக்குறீங்களா? ஆச்சரியமா இல்ல? என்ன பாஸ்டர் சொல்றீங்க? கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் அன்பு எனக்குள்ள இருக்கு, பெரியவர் எனக்குள்ள இருக்கிறாரு, மகிமை எனக்குள்ள இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த அவுட்புட் வெளியே வரதை பார்க்கும் போது அதை நம்ப முடியலையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? கவனமா கேளுங்க பிரியமானவர்களே. நம்ம இருதயம் சுகமாகல. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம இருதயம் வேற காரியங்களை பற்றி கொண்டு இருக்கிறது. பணத்தை, பேரை, புகழை, பொருள் ஆசையை, அது இதுன்னு உலகத்தை பற்றி கொண்டு இருக்கிறது. இது 2ம் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும் பிரியமானவர்களே? நம்ம இன்னைக்கு முதல் தலைப்பு என்ன பேசி இருக்கிறோம்? மை பார்ட், மை ரோல் இன் த கிங்டம். நான் என்னோட பகுதியை தேவ ராஜ்யத்துல சரியா செய்யணும் அப்படின்னா இவைகள் எல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. சோ இங்க உள்ள ஹார்ட் ஹீலிங் நடக்க பாதிப்புல இருந்து ஹீலிங், பலவிதமான ஆசையில இருந்து ஹீலிங் நடக்க இங்க இருந்து ஆண்டவர் சொன்ன அந்த ஜீவ ஊற்று ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கும். நம்ம நீதியாய் நடப்போம், சாந்தமாய் நடப்போம், அன்பாய் நடப்போம், இரக்கமாய் நடப்போம், தயவாய் நடந்து கொள்வோம். ஏன் நம்மளால இப்படி முடியுது? நம்ம இருதயம் சுகமாகி கொண்டு இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக சபையில 5 விதமான ஊழியத்தை அவர் எழுப்பி வைத்திருக்கிறார். ஆமென். God is so gracious. பாருங்க, நீங்களும் நானும் பாக்கியவான்க. ஆண்டவர் பாருங்க நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு, கையில வேதத்தை கொடுத்திருக்கிறாரு, ஒரு போதகரை கொடுத்திருக்கிறாரு, 5 விதமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, கிருபையை கொடுத்திருக்கிறாரு, பலத்தை கொடுத்திருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, தூதர்களை கொடுத்திருக்கிறாரு, வல்லமையை சொல்லிக்கிட்டே போலாங்க. நாளைக்கு வரைக்கும் சொல்லிட்டு போலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றீங்க? என்ன மாதிரி பாக்கியவான்ங்க நம்ம, என்ன மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நாங்க. கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகார் ஆவியை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஓ, இதெல்லாம் நீங்க உணர வேண்டும் அன்பானவர்களே. அப்பதான் நம்மளுடைய அவுட்புட் சூப்பரா இருக்கும். எனவே ஆண்டவர் 5 விதமான ஊழியர்களை நம்மை ஆயத்தப்படுத்தும்படி அவர் எழுப்பி இருக்கிறார். ஆமென்.
நமக்கு எல்லாருக்குமே நன்கு தெரியும். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். அல்லேலூயா. இவர்கள் யாவருக்கும் ஆண்டவர் வித்தியாசமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வித்தியாசமான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வித்தியாசமான அவங்க மேல வல்லமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 5 விதமான வித்தியாசமான கிருபை, வல்லமை, அழைப்பு எதுக்குன்னு சொன்னா, சபையாகிய உங்களும் என்னையும் நற்கிரியைகளுக்கும் ஊழியத்திற்கும் சபை வளர்ச்சிக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்தபடி இவர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ எனவே நீங்க அந்த வசனத்தை வாசித்துக் கொள்ளலாம், உங்க நோட்ஸ்ல இருக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-14 வரைக்கும். அங்க என்ன போட்டோம்? He himself. ஆமென். இது ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. He himself. யாருங்க அவரு? இயேசு கிறிஸ்துவே ஒரு சிலரை அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷர்களாக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக அவருடைய சரிதமாக சபைக்கு தந்து அருளிருக்கிறார். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, you must esteem highly and honor your apostle, your prophet, your evangelist, your shepherd, and your pastor and your teacher, because they are given to you not by man, not by any denomination, organization, or institution. They are given to you by Jesus Christ himself. To dishonor them is to dishonor the giver. To despise them is to despise the giver. ஆமென். இவர்களை கொடுத்தவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அவர்களை கனப்படுத்தினால் கிறிஸ்துவை கனப்படுத்துறீங்க, அவர்களை ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. எனவே honor your pastor, treat them well. Amen. Be submissive to them. This is in passing. Amen. So இங்க சீக்கிரமாக இவரோட ஊழியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது இவர்கள் முதலாவது ஆவியிலே எல்லாவற்றையும் பகுத்து அறிகிறவர்கள். Amen. They are able to see through in their spirit. Amen. ஆவியிலே அவர்கள் பார்க்கின்றதை அவர்கள் அதை நேச்சுரல் ரேம், அதாவது அதை செயல்முறைக்குள், கனி கொடுக்கக்கூடிய நிலைக்குள் அதை கொண்டு வரக்கூடிய கிருபை பெற்றவர்கள். ஆமென். They are pioneers. அவர்கள் புது புது எல்லைகளை ஆண்டவருக்காக என்னது பிளாவ் பண்றவர்கள். புது கிரவுண்டை பிளாவ் பண்ணி, ஆமென், அங்கே சபையை ஸ்தாபிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரத்துல சபை அவர்கள் அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டிருக்கின்ற நம்ம வாசிக்கின்றோம். ஆமென். They were the original formation of the church. ஆமென். அந்த அப்போஸ்தலர்கள் தான் சபை அமைப்புக்கு அஸ்திபாரமாகவே இருந்தார்கள். ஆமென். சோ இன்றைக்கும் ஆண்டவர் நம் மத்தியிலே அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார். ஆமென். காரணம் என்னன்னா, மறுபடியுமாய் சபையை அதனுடைய ஒரிஜினல் டிசைனுக்கு கொண்டு போக, அதோட ஒரிஜினல் பேட்டர்ன், ஒரிஜினல் இன்டென்ட்க்கு கொண்டு போக ஆண்டவர் மறுபடியுமா இந்த கடைசி நாட்களிலே அவருடைய அப்போஸ்தலர்களை தேவன் எழுப்பி இருக்கிறார். ஆமென். ஆதியிலே தேவன் ஆதி அப்போஸ்தலர்களை கொண்டு அவர் போட்ட அந்த அஸ்திபாரத்துக்குள்ள, அந்த உபதேசத்துக்குள்ள, அந்த வாழ்க்கை முறைமைகளுக்குள்ளாக, அந்த தேவ ராஜ்யத்தின் கோட்பாடுக்குள்ளாக சபையை மறுபடியுமாய் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அப்போஸ்தலர்களை இன்றும் எழுப்புகிறார், வல்லமையாய் பயன்படுத்துகிறார். ஆமென். So they are very powerful, very highly anointed people. இரண்டாவது யாருங்க? ப்ராஃபட்ஸ். ப்ராஃபட் பாத்தீங்கன்னா பொதுவாகவே அவர்கள் தேவனுடைய குரலை ஜனங்களுக்காக கேட்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென். They hear on behalf of the people from God and they deliver the message of God to the people. Amen. This is more so in the old covenant. பழைய உடன்படிக்கையில நம்ம இதை அதிகமாய் பார்க்கிறோம். ஆமென். தீர்க்கதரிசிகள் தேவன் இடத்துல செய்தியை பெற்று ஜனங்கள் இடத்துல கொடுக்கிறத நம்ம பார்ப்போம். They will bring message to the king, to the elders, to the people, to the nation. Amen. They are like the intermediators. Amen. அவர்கள் தான் மத்தியஸ்தர் போல இருந்து they hear from God. இந்த பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா the prophetலாம் they completely dedicate their life. They don't do any mundane jobs. அவர்கள் பொதுவான வேலை செய்வதில்லை. They are completely dedicated. They are like a group. They are like a company. They are like a school. ஆமென். ஒரு பள்ளிக்கூடத்தை போல ஒரு ஐக்கியமாக, ஒரு குழுவாக அவர்கள் எப்போதுமே தேவ சன்னிதத்தில் இருக்கிறவர்கள். எலியா சொல்றாரு, I who stand before the presence of God, தேவனுக்கு முன்புலாய் நின்று கொண்டிருக்கிற நான் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். So these people here, this is more so in the old covenant. காரணம் என்னன்னா, பழைய உடன்படிக்கையில இஸ்ரவேல் மக்கள்
எல்லாருக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகளுக்கு, ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு தான் பிரதானமாக கொடுக்கப்பட்டிருந்தது. only for kings, priests and prophets the spirit was given to them and to some people in order to build the temple of God, like Bezalel, Oholiab, இந்த மாதிரி சில ஆட்களுக்கு, கிராஃப்ட்மேன், ஓகே, ஸ்மித்மேன், இவங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவி தேவன் கொடுத்திருந்தாரு. ஆமென். மற்ற பொது ஜனங்களுக்கு இல்ல. எனவே அவங்கனால தேவனிடத்துல இருந்து கேட்க முடியாது. ஆமென். ஆனாலும் புதிய உடன்படிக்கையில நம்ம எல்லாருமே தேவனோட குரலை கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். காரணம், நாம் எல்லாருக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். சோ எனவே நாம் எல்லாரும் தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவுக்குள்ள போகலாம். நம்ம எல்லாரும் தனிப்பட்ட முறையில தேவனோட குரலை கேட்கலாம், தேவனுடைய விருப்பத்தை உணரலாம். நம்ம வாசித்தது போல பிலிப்பியர் 2:13 தேவன் நமக்குள் செயல்படுகிறார், அவர் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார், விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவி மூலமா அதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஆமென். சோ இது ஒரு தீர்க்கதரிசியோட வேலை. of course they are prophets in the new covenant. புதிய உடன்படிக்கையில தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆமென். they will sometimes bring special message. ஓகே, ஒரு விசேஷித்த செய்தியை கொண்டு வருவார்கள். அன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், அகாபூஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி பவுலுடைய வாழ்க்கைக்கு என்ன நடக்க போகுது என்று அவர் சில காரியங்களை சொல்லுகிறத பார்க்கிறோம். பிறகு ஒரு பஞ்ச காலம் வரப்போகுது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஓகே, there were prophets in the early church. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷர்கள். இந்த சுவிசேஷர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்க தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறவர்கள். ஓகே, இருதயமாகிய நிலத்துல தேவனுடைய வார்த்தையை, அதாவது the kingdom of the gospel of God's kingdom, தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விதைக்கிறவர்கள். இவர்கள் தேவனுடைய வசனத்தை பேசுற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வசனத்தை கேட்டு புரிஞ்சுக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு இவாஞ்சலிஸ்ட், இவங்க எல்லாரும் தேவனோட வசனத்தை வெளிப்பாடு எப்படி பெறுகிறாங்கன்னா, அவங்களோட ஊழியத்துக்கு ஏற்ப வெளிப்பாடுகளை பெறுவாங்க. ஓகே, ஒரு மெசேஜை கேட்கும் போது ஒரு அப்போஸ்தலன் அது வேற விதமாய் அவருடைய அழைப்பு பிரகாரம் புரிஞ்சு கொள்வாரு. ஒரு தீர்க்கதரிசி அவருடைய அழைப்பு பிரகாரம் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அதே போல ஒரு இவாஞ்சலிஸ்டுக்கு அதே மெசேஜ் அவருடைய அழைப்பு அடிப்படையில, அவருடைய ஊழியத்தின் அடிப்படையில் அவருக்கு பரிசுத்த ஆவி வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. So evangelists, they preach the kingdom, the gospel of the kingdom. Amen. They save souls and they bring souls to the church of Jesus Christ. Amen. அடுத்து பாத்தீங்கன்னா shepherd, மேய்ப்பர்கள். இவர்கள் என்ன செய்யறாங்க? மேய்ப்பர்கள் they look after the welfare of the sheep. ஓகே, மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க? மந்தைகளை பாதுகாத்துக் கொள்வார்கள், மந்தைகளை பராமரிப்பார்கள். Amen. Shepherds are normally very tender people, very long suffering people. They really care for the flock, they really love the flock. Amen. They will stand in the gap and plead and intercede for the flock. Shepherds are great people. ஆண்டவர் நமக்கு பாசரங்களுக்கு கொடுத்தது நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷம். Hallelujah. I'm telling you, இங்க நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க தெரியல, ஒரு காரியம் சொல்றேன். The greatest person, the most blessed person in your life, is your pastor. Hallelujah. உங்க பாஸ்டர் உங்க வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஆசீர்வாதமான ஒரு நபர். ஏன் தெரியுங்களா? உங்களை குறித்து அவர் தான் கடைசி நாட்கள்ல தேவனிடத்துல கணக்கு ஒப்புவிக்க போகிறாரு. அவர் உங்களுக்காக விழித்து இருக்கிறாரு, உங்களுக்காக ஜெபிக்கிறாரு, அழுகிறாரு, உங்களுக்கு தேவ வசனத்தை போதிக்கிறாரு, உங்களை வளர்க்கிறாரு, பராமரிக்கிறாரு, உங்களுக்காக யுத்தம் செய்கிறாரு, உங்களை பாதுகாக்கிறாரு. he is the most important man. So don't go against him, please. அவருக்கு விரோதமாய் பேசாதீங்க, போகாதீங்க. அவருக்கு எபிரேயர் 13:17 சொல்றது போல எல்லாவற்றிலும் அவருக்கு அடங்கி கீழ்ப்படிந்து இருங்க. So pastors are great people. Amen. எனவே அவங்களோட வேலை என்னன்னா, உங்களை உருவாக்கி உங்களை ஒரு ஷெப்பர்டா மாத்துவாங்க. அதான் ஒரு ஷெப்பர்டோட தரிசனம், ஒரு மேய்ப்பனோட தரிசனம் தெரியுங்களா? மந்தைகளை உருவாக்கி அவர்களை ஊழியர்களாய் மாற்ற வேண்டும். Amen. Disciple them, identify their call, identify their gifts, identify their talent and use them in that field and help them to grow. Amen. And achieve the destiny that God has for them. Hallelujah. So these pastors also, they will gradually mature into fathers. Amen. இந்த போதகர்கள் அவங்க என்ன ஆகுவாங்கன்னா, நாள் படையில அவங்க தகப்பன்மார்களாய் மாறி விடுவார்கள். Amen. They become fathers. தகப்பன்மாராய் மாறி, எப்படி தீமோத்தேயுக்கு பவுல் தகப்பனாய் இருந்தாரோ, தீத்துக்கு தகப்பனா இருந்தாரோ, அந்த மாதிரி சபைக்கு அவங்க இனி ஒரு பாஸ்டரா மாத்திரம் இல்லாம ஒரு தகப்பனா மாறி விடுவாங்க.
அவங்களோட வைஃப் ஒரு தாயாக மாறி விடுவாங்க. இது வந்து மோர் இன்டிமேட். ஒரு தகப்பன் தாய் என்று சொல்லும் போது அது இன்னும் இன்டிமேட்டாக க்ளோஸான உறவுக்குள்ள சபையை கொண்டு வந்துடும். ஸோ தே ஆர் கிரேட் பீப்புள். அடுத்து என்ன பார்க்கிறோம்? கடைசியாக டீச்சர்ஸ், போதகர்கள். இப்ப எப்பொழுதும் இந்த 5 விரலை வச்சு சொல்லுவாங்க. இந்த தடி விரல் வந்து அப்போஸ்தல், இந்த ஆள் காட்டி விரல் வந்து ப்ராஃபட், எல்லா விரலும் நீட்டமா இருக்கிறது இவாஞ்சலிஸ்ட். ஆமென். Because they move with signs, wonders and miracles. They bring the soul, they bring the growth, they bring the increase to the church. Evangelist. அப்புறம் shepherd பச்சீங்களா? என்ன கை? ரிங் போடுற கை. That's why they are most beautiful people. shepherd வந்து இந்த மோதிரம் போடுற கை. அல்லேலூயா. And then இந்த சின்ன விரல் தான் டீச்சர்ஸ். சின்ன விரல் என்ன சொல்லுவாங்கன்னா, அது எந்த சந்தில எல்லாம் நுழைஞ்சிரும் பாருங்களேன், காது மூக்குல எல்லாம் சின்ன சின்ன இடத்தெல்லாம் அது நுழைஞ்சிரும். ஸோ டீச்சர்ஸ் கேன் ரியலி எக்யூப். அவங்க நுணுக்கமாக டீச் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நுணுக்கமான மேட்டர் எல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு தேவன் அந்த கிருபையை கொடுப்பார். நம்ம சொன்னல, ஒரு வசனத்தை, ஒரு மெசேஜ அப்போஸ்தலன் வேற மாதிரி வெளிச்சம் பெறுவாரு, தீர்க்கதரிசி வேற மாதிரி, சுவிசேஷன் வேற மாதிரி, மேய்ப்பன் வேற மாதிரி, போதகர்கள் அவர்கள் வேற மாதிரி வெளிச்சம் பெறுவார்கள் அவங்களுடைய அழைப்பின் பிரகாரம். Amen. So we need these teachers to ground us in the word. தேவனுடைய வசனத்துல நம்ம வேறெடுக்க செய்ய நமக்கு நல்ல போதகர்கள் தேவை. ஆமென். So இந்த 5 விதமான ஊழியத்தை தேவன் எதற்கு வைத்திருக்கிறார்? To help you, to keep you so that you may play your part in the kingdom effectively. Amen. So கீழே நீங்க வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த what we call இந்த apostles, prophets, இவங்களுக்கெல்லாம் வந்து உலகத்துல வந்து எப்படி இந்த அப்போஸ்தல் வந்து யாரை ஒப்பிட்டு பேசலாம், பிசினஸ் உலகத்துல சிஇஓ, ப்ராஃபிட் அப்படிலாம் போட்டிருக்கு. நீங்க அதை படிச்சுக்கீங்க. I don't want to go there. ஓகே. ஸோ நீங்க என்னன்னா, ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 விதமான ஊழியத்தை கொண்டு தேவன் நம்மள எல்லாரும் எக்யூப் பண்றாரு பாருங்களேன். Amen. God is equipping us. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இதை நம்ம புரிந்து கொண்டு இதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் தனித்தனியாக நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த பகுதியை நாம் செயலாற்ற வேண்டும். அல்லேலூயா. போன வாரம் பாஸ்டர் குமார் சொன்னது போல அவங்களோட சபையில ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க. அதை கேட்க சந்தோஷமா இருந்தது. ஆமென். வெரி என்கரேஜிங். தட்ஸ் குட். எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்கு. யாருக்குமே கிருபை இல்லாமல், டேலண்ட் இல்லாமல், வரம் இல்லாமல் இல்லவே இல்லை. பாஸ்டர் எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது அப்படி சொன்னாலும் கூட உங்களுக்கு கட்டாயமா கிருபை இருக்கு, டேலண்ட் இருக்கு, வரம் இருக்கு. ஆண்டவர் யாருமே வெறுமையாய் விடுகிறது இல்லை. சோ இதை நம்ம புரிந்து கொண்டு நாம் எல்லாரும் நம்முடைய பங்கை செய்யும் பொழுது சபையானது பக்தி விருத்தி அடையும் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். எல்லாம் அவங்கவுங்க பங்கை செய்யும். அப்ப சபை பக்தி விருத்தி அடையும். தேவ ராஜ்யம் என்ன ஆகுங்க? விருத்தி அடையும். The kingdom expands. ஓகே. சோ இதுல ஒரு வார்னிங்க சொல்லி நம்ம கடந்து போவோம். இதுல இருக்கிற ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை சத்தம் என்னன்னா, பி கேர்ஃபுல் ஆஃப் ப்ரைட். நம்ம பெருமையில விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. சொன்ன பாருங்க, the apostles cannot think himself so highly than the prophet and the others. The prophet cannot think himself so highly than the others. Amen. Likewise, the evangelist, teacher, and pastor, they cannot think. Nobody should ever think themselves highly than others. யாருமே தாங்களை மற்றவர்களை பார்க்கலாம் மேன்மையாக நினைக்கவே கூடாதுங்க. ஆமென். இயேசு என்ன நம்ம சொல்லி கொடுத்தாரு? நம்மளுடைய ஊழியத்தை நம்ம செஞ்சிட்டோமா, சிறப்பா செஞ்சிட்டோம்னா என்ன சொல்லணும்? நாங்களா சாதாரண ஒரு பாத்திரம். just a steward. எங்களுடைய பொறுப்பை மாத்திரம் தான் நாங்க நிறைவேற்றணும், அவ்வளவுதான். ஆமென். நாங்க வேற ஒன்றும் இல்லை. we all just steward. we just did our responsibility, அவ்வளவுதான். ஆமென். சோ ஆண்டவர் சபையில ஒரு சிலருக்கு வந்து நல்ல பாட்டு நடத்துற கிருபை இருக்கும், பிரசங்கிக்கிற கிருபை இருக்கும். ஓகே. ஒரு சிலருக்கு வந்து ஹீலிங் கிஃப்ட் இருக்கும். அதனால நீங்க உங்களை மென்மையாய் நினைத்திடக்கூடாது. ஓ, ஐ எம் கிரேட், சபையில நான் முக்கியமான ஆளு, ஆமென், எனக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், என்னை அந்த இடத்துல உட்கார வைக்கணும், அப்படிலாம் நம்ம நினைச்சு, இதெல்லாம் ப்ரைடு பாருங்களேன். ஆமென். ப்ரைடு தாங்க விழுச்சிக்கு என்னது ஆரம்பம். ஆமென். ஃபார் த டவுன்ஃபால். ப்ரைட் இஸ் த பிகினிங் ஃபார் த டவுன்ஃபால். லூசிஃபர் யாங்க விழுந்தான்? சாத்தான் யா விழுந்தான்?
அவனுக்குள்ள என்ன வந்தது? ப்ரைட் வந்தது. காட் ஹேட்ஸ் ப்ரவுட். காட் ஹேட் ப்ரவுட்ஃபுல் பீப்புள், போஸ்ட்ஃபுல் பீப்புள். ஆமென். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாருங்க? எதிர்த்து இருக்கு. ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? கிருபை அளிக்கிறார். ஆமென். சோ இங்க பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் நம்மளை பயன்படுத்தினாரோ அவளுக்கு அவளை நம்ம தாழ்மையாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பாருங்க, நம்மளோட முற்பிதாவாகிய பவுலை பாருங்க, இவங்களை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினாரு. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த தாழ்மையை பாருங்க. ஏசப்பா காலை கழுவுறாரு. அல்லேலூயா. அவர் சொன்னாரா, நான் தேவகுமாரன், நான் எவ்வளவு பரிசுத்தம், பேதுரு எனக்காக நீ எல்லாரோட காலை கழுவு, யோவான் நீ கழுவு அப்படின்னு சொன்னாரு? இல்லைங்க, அவரே கழுவுகிறார். கழுவிட்டு என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறேன், நீங்களும் இப்படியே செய்யுங்க. உங்களில் யார் பெரியவன் நினைக்கிறீங்களோ அவன் ஊழியக்காரனா மாறணும். Anybody thinks that you are great, then you must become the servant அப்படின்றார். அல்லேலூயா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் தெரியுங்களா? நல்லா கொஞ்சம் கவனமா கேளுங்க. One of the downfall of the church today, why we don't see the power, why we don't see the glory, why we don't see the powerful move of God. You know why? Because we have allowed pride to creep into our hearts. And we end up building our own towers, our own kingdom. You see? நம்ம சொந்த கிங்டம் நம்ம நம்ம பாபில் கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பாபில் கோபுரம் கட்டும் போது வந்து பார்த்து என்ன சொல்றாரு? இவனுங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறானுங்க. அது நல்லது தானே? அதை தானே நம்ம புதிய ஏற்பாடுல செய்யணும். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரே பாஷை பேசுறாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாரு? இவங்க என்ன செய்யணும்னு முடிவு எடுக்கிறாங்களோ நிச்சயமா இவனுங்க செஞ்சிருவானுங்க. ஆமென். Whatever they desire, this place will surely be able to accomplish it. ஆனாலும் their desire was wrong. It was not for the glory of God. It was not for the praise of God. They wanted to build a tower for their own name ன்னு போட்டிருக்குங்க. That's why the ministry collapsed some decades ago. And yet to recover, hopefully by God's grace, it will and recover. Revival will break out. Amen. ஏங்க ரிவைவல் போயிருச்சு? இதுதான் காரணம். நம்முடைய பேருக்காக ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். We are called to build the kingdom of God, not the kingdom of Elijah Peter, not the kingdom of this church or that denomination. We are called to build the kingdom of Jesus Christ the King. எல்லாரும் சத்தமா அல்லேலூயான்னு கத்துங்க. ஆமென். சோ இது ரொம்ப டேஞ்சரஸ்ங்க, ப்ரைடு. ஆமென். இன்னைக்கு பாருங்க, ப்ரைடு இருந்துச்சுனாங்க, நல்லா கவனமா கேளுங்க, இத நோட்ல எழுதிருங்க. ப்ரைடு இருந்துச்சுன்னா நம்ம ஒன்று சேர முடியாது. We cannot come together if there is pride. You know why it's so difficult to bring us together? Because there is pride. நீங்க கேட்குறீங்க, ஏன் நம்மள ஒன்று சேர்க்கவே முடியல? என்ன அது? ஏன் ஒன்றாக இணைக்க முடியல? ஒரு பிரச்சனையும் கிடையாது. பெருமை. பெருமைனா என்ன? மற்றவங்களை காட்டில நம்மள உயர்வா நினைக்கிறது, மற்றவங்களை பார்த்து நம்ம உசந்ததா நினைக்கிறது, அதான் பெருமை. Hallelujah. I am a better preacher. I am a better worship leader. God used me powerfully. Amen. பெருமை ரொம்ப ஆபத்துங்க. இங்க போட்டிருக்கு, there's no big shot in the kingdom of God. Amen. நமக்கு ஒரே ஒரு பிக் ஷாட் தான், அவர் பேரு ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரத். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு பாருங்க, இங்க பாருங்க, பவுல் வந்து 3வது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன். அப்படின்னா he went before the throne of God. தேவனுடைய கிருபாசனத்துக்கு முன்பதாய் போனவர் அவர். ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்திருக்கிறாரு, இயேசுவை பார்த்திருக்கிறாரு, பிதாவை பார்த்திருக்கிறாரு, அங்க இருக்கிற பயங்கரமான காரியங்கள்லாம் கேட்டு இருக்கிறாரு. ஏன்னா அதை அவர் ரிவீல் பண்ணும் போது எப்படி தெரியுமா சொல்லிட்டாரு? எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அந்த மனுஷன் வந்து ஆவியிலேயோ சரீரத்திலேயோ எனக்கு தெரியல, 3வது வானத்து வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு சொல்லிட்டாரு. நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. அதாங்க ஹம்பிள், அதாங்க ஹியூமிலிட்டி. ஆமென். நம்மளா இருந்தா போஸ்டர் அடிச்சு, ஒரு புக்கு அடிச்சு, ஆண்டவர் என்ன பரலோகம் கொண்டு போனாரு, தூதனை பார்த்தேன், இவரை பார்த்தேன், ரேனாட் பொங்கேய பார்த்தேன், என்ன பில்லி கிரைம பார்த்தேன்னு சொல்லி புக் அடிச்சு சேல்ல போட்டு பெரிய ஆளா நம்மள பெரிய ஆளா ஆக்க பார்ப்போம். அதனால்தான் நீங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவர் 3வது வானத்திற்கு போயிட்டு வந்தாரு, அப்படியாப்பட்ட மனுஷனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்றார். ஆக்சுவலி அந்த மனுஷன் அவருதான். Hallelujah. So be aware of pride. எப்போதும் ஆராய்ந்து பாருங்க, pride வரக்கூடாதுங்க. Think others better.
மற்றவங்களை உயர்வா நினைப்போம், மற்றவர்களை முக்கியப்படுத்துவோம். அல்லேலூயா. அங்க பாருங்க, நம்மளுடைய அன்பான இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால, நம்மளை அவர் முக்கியப்படுத்ததுனால, பாவிகளாய் இருக்கும் போது நமக்காக தன்னுடைய பரிசுத்த ஜீவனை ஒப்பு கொடுத்தார். Let us learn from him. Hallelujah. Praise the Lord. So அடுத்து இன்னொரு பிரதான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நம்ம effective-ஆ இருப்பதற்கு அன்பு. Love is the key that allows us to receive one another, to hear and see Jesus in our brothers and to submit to Jesus in them. Hallelujah. அன்பு மிக மிக முக்கியமானது ஒண்ணுங்க. Hallelujah. In fact, the kingdom of God is the kingdom of love. நான் என்னோட டீச்சிங் நான் சொல்லி இருக்கிறேன், என் நினைப்பு இருக்கு. You see, don't bring power first. Bring the power of love first. Hallelujah. Amen. இங்க பாருங்க, you know what is the supernatural that we are all talking about? நீங்க ரொம்ப பேர் supernatural, but we don't understand, clearly, scripturally, what does it mean firstly to be supernatural? You know what is supernatural? Is the ability to love our enemy, is the ability to bless those who curse us, is the ability to do good to those who are wishing evil to us. That is supernatural. Supernaturally loving our enemies, blessing those who curse us, doing good to those who wish evil for us. அதாங்க supernatural. supernatural அங்கதாங்க ஆரம்பிக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு. Hallelujah. The kingdom operates in love. தேவன் எப்படி இருக்கிறாருங்க? அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God's kingdom is charged with love. Amen. So love is the greatest principle of law of the kingdom of God. Amen. So love, நம்ம ஒருவர் மீது அன்பாக இருக்கும் பொழுது இந்த ஊற்று சூப்பராக ஃப்ளோ ஆகும். ஏன் சொன்னாரு? என்னை விசுவாசிக்கிறவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ நதிகள் பெருக்கெடுத்து ஓடும். ஆமென். சோ நம்ம அன்பு செலுத்தும் போது, அதனால்தான் நம்ம பின்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய இருதயம் மற்ற காரியங்களை பற்றி கொண்டு இருக்க கூடாது. நம்ம இருதயம் பாதிப்புல இருந்து சுகமாகணும். அப்பொழுது தேவன் மேல நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப தேவன் நமக்குள் செயல்படுகிறவ நம்ம அறிய ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அவைகள் என்ன ஆகும்? அப்படியே ஃப்ளோ பண்ணும். நம்ம சர்ச்சில் ஃப்ளோ பண்ணோம், நம்முடைய சமுதாயத்துல ஃப்ளோ பண்ணோம். அது போகிற இடமெல்லாம் சுகம் உண்டாகும், அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும், அது போகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும். Hallelujah. That's who the church is. That's how the kingdom must operate. Amen. இயேசு போகிற இடமெல்லாம் சுகம், போகிற இடமெல்லாம் செழிப்பு, போகிற இடமெல்லாம் பேரானந்தம், போகிற இடமெல்லாம் ஜீவன் உண்டாகுது. எப்படி கிங்டம் எக்ஸ்பேண்ட் பண்றாரு பாருங்க, எப்படி கிங்டம் மேனிஃபெஸ்ட் பண்றாரு பாருங்க. ஜீசஸ் manifest the kingdom primarily by loving people. Amen. Miracles was flowing, amen, from his love for the people. அந்த லவ்ல இருந்தா கம்பேஷன் வந்துச்சு. ஆமென். அந்த அன்புல இருந்தா இரக்கம், மனதுருக்கம் வந்துச்சு. அந்த மனதுருக்கம், அந்த இரக்கத்துல இருந்து தான் அற்புதம் வந்துச்சு, சுகம் வந்துச்சு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தேவன் செய்தார். Hallelujah. So love is the principal thing. அன்பு மிக மிக முக்கியமானது. Thank God, God has poured his love into our hearts. When our heart is healed from holding on to the things of this world, when our heart is healed from its wounds and his past experiences, when our heart is able to delight in God, then our heart will begin to discern the work of God in our heart, and that discernment will begin to flow as rivers and demonstrate the love, the power, the glory of the kingdom of God. And by that, you and I are already begin to play our role effectively, fruitfully in the kingdom of our heavenly Father. Amen. So love is a powerful thing. இங்க போட்டிருக்கு. அடுத்து என்னன்னா, இங்க பாருங்க, இங்க கடைசியா படிச்சிடுறேன். it is the single greatest motivational force in the world. Amen. It's very true. அன்பு தாங்க நம்மளை ஊக்குவிக்கக்கூடியதா இருக்கணும். Love must be the motivational factor. Why I do what I do? நான் ஏன் இதை செய்கிறேன், எதற்கு இதை செய்கிறேன், அதுக்கு மூல காரணம் என்னவா இருக்கணும் தெரியுங்களா? அன்பு. ஆமென். அன்பு. பாருங்க, ஆண்டவர் நமக்காக மனுஷனாக வந்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, சிலுவையை சகித்து கொண்டாரு, அவமானம் பட்டாரு, எல்லாமே கடந்து போனாருங்க. ஆமென். he didn't do all this expecting something in return. இது நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஆமென். ஏதாவது நமக்கு கிடைக்கும் இன் ரிட்டனுக்காக ஆண்டவர் இதெல்லாம் செய்யலைங்க. ஆமென். நம்ம ஓடி வந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம்,
அவருக்கு உண்மையா இருப்போம். இப்படிலாம் அவர் எதிர்பார்த்து செய்யலைங்க. அவர் செஞ்சது மோட்டிவேஷன் ஃபேக்டர் ஒண்ணுதாங்க. he simply loves us unconditionally. நிபர்த்தையற்ற ஒரு அன்பினால் அவர் நம்மை அன்பு கூர்ந்தாருங்க. எப்பங்க? உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை முன்குறித்து நம்ம மேல அன்பு கூர்ந்தார் என்று எபேசியர் 1:3 வாசிக்கும். அல்லேலூயா. Jesus did everything not expecting something in return. He did everything simply. He loved us, period. அவ்வளவுதான். ஆமென். நாம அப்படிதான் இருக்க வேண்டும். We are not doing things, we are not serving in the kingdom so that we'll receive something in return. இப்ப பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன தெரியுமா? நம்ம எப்படி தெரியுமா பழக்க வைக்கப்பட்டுட்டோம்? இதுல இருந்து நம்மளாம் ஜெபம் பண்ணி விடுதலையா? இந்த குடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்ற மேட்டர்ல நம்ம மாட்டிக்கிட்டோம். உங்க காணிக்கையை கொடுங்க, தசம பாவத்தை கொடுங்க, அப்பொழுது பரலோக பரவணிகளை திறந்து இடம் கொள்ளாத அளவில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது ஒரு தனி டீச்சிங் தெரியல. இப்ப நான் அதை பேச முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம அப்படி சொல்றது ஹாஃப் ட்ரூத் தான். ஆமென். உங்களுக்கு காணிக்கை தசம பாகங்களை கொடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு கொடுப்பார், இடம் கொள்ளாத கொடுப்பார் சொல்றது பாதி ட்ரூத் தான். தசம பாகம் காணிக்கை ஏன் கொடுக்கணும்னு சொல்லி அந்த வசனத்தை போய் நல்லா படிங்க. அங்க ஏன் கொடுக்கணும்னு போட்டிருக்கு. திருப்பி கொடுப்பாருக்காக அல்ல. அல்லேலூயா. You see, நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் சிஸ்டம்ல மாட்டிக்கிட்டோம். Obey God, He will bless you. Give to God, He'll give back to you in return. Invest in God, God will give you return. இப்படி மாட்டிக்கிட்டங்க. This is wrong, ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, என்னோட டெம்பிளை மார்க்கெட் பிளேஸா மாத்தாடுறீங்கன்னு சொல்லிட்டாரு. தேவ ஆலயத்தை என்னவா மாத்தாதீங்க? வியாபார சந்தையாய் மாத்தாதீங்க. தேவாலயம் யாருங்க? நம்ம தான். நம்முடைய ஹார்ட் தான். So we don't turn the temple into a marketplace. பவுல் சொல்றாரு, பக்தியை ஆதாய தொழிலாய் மாத்தக்கூடாது. ஆமென். நான் சொன்னல, பவுல் ஏங்க ஓடினார் அந்த மாதிரி? ஏங்க அந்த மனுஷன் அவ்வளவு அடி வாங்கி அவ்வளவு வேதனைப்பட்டு எங்க போனாலும் அவர் உயிருக்கு ஆபத்து, ஏங்க அப்படி ஓடினாரு? அவர் நினைச்சிருந்தா அவருக்கு இருக்கிற வல்லமைக்கு, அவருக்கு இருக்கிற ஞானத்துக்கு, அவர் இருக்கிற படிப்புக்கு, அவர் பார்த்த தரிசனத்துக்கு, அவருக்கு இருக்கிற வெளிப்பாடுக்கு அவர் எங்கேயோ போய் உக்காந்து இருக்கலாம், அவ்வளவு பணம் சம்பாதித்து இருக்கலாம். ஆனா ஏங்க அப்படி ஓடினாரு? சிறைச்சாலைக்கு மேல சிறைச்சாலை, அடிக்கு மேல அடி, வேதனை மேல வேதனை, பட்டினிக்கு மேல பட்டினி. அவரோட பாடுகளை சொல்லுவார் பாருங்க. படிக்கும் போதே மனசு வேதனையா இருக்கும். நம்மளாம் என்னையா ஊழியம் செய்யறோம் அப்படி தோணுங்க. ஊழியம் செய்யறதுக்கே வேதனையா இருக்கும். என்ன ஊழியம் நம்மளாம் பண்றோம். அவரோட பாடுகளை சொல்லுவாரு பாருங்க. ஏன் தெரியுங்களா? அம்புட்டும் செய்தாரு. அவருக்கு பரலோகத்துல தேவன் முக்கியமான சீட்டை கொடுப்பாரு. அவர் பூமியில ஆசிரியக்கப்படுவாரு. நாளைக்கு அவர் BMW வாங்கிடுவாரு. நாளைக்கு அவர் பெரிய பங்களா காடி வாங்கி, அதற்காகலாம் அவர் செய்யலுங்க. அவர் சொல்றாரு, ஐயா நான் எப்படியா சும்மா இருப்பேன்? அவர் அன்பு என்னை ஏவி நெருக்கின்றது. அவ்வளவுதாங்க. பீரியட். We cannot keep quiet because His love is constraining us. How can we keep quiet? அவ்வளவுதாங்க. You see, you obey God, you give your offering, you give your tithes, you play your role in the kingdom, you preach the gospel of the kingdom of our Lord Jesus only for one reason, because He loved you. He gave His life for you. He endured the cross for you. That's enough. மத்ததை பத்தி கவலைப்படாதீங்க. God will know how to bless you. Don't worry about that. Amen. Praise the Lord. So இது ரொம்ப முக்கியங்க. ஆமென். அங்க சொல்லப்பட்டிருக்கு, அன்பு இல்லாத பட்சத்துல நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு போட்டிருக்கு. ஆமென். அந்நிய பாஷை பேசலாம், தேவ தூதர் பாஷை பேசலாம், அன்பு இல்லாவிட்டால் நம்ம சத்தமிடுகிற ஓசையாய் போய் விடுவோம். I have become a sounding brass or a clanging cymbal. ஆமென். சத்தமிடுகிற ஓசை ஆகி விடுவோம். நம்ம அநேகமான தீர்க்க தரிசனம் சொல்லி மர்மங்களை வெளிப்படுத்தி அநேக ஞானம் உள்ளவர்களாய் இருந்து மலையே பிடுங்கி போகக்கூடிய விசுவாசம் உடையவர்களாக இருந்து அன்பு இல்லாவிட்டால் நாம் ஒண்ணுமே இல்லை என்று நம்ம வாசிக்கிறோம். நீங்க அது 1 கொரிந்தியர் 13:1-3 வாசிக்கலாம். ஆமென். எனக்கு இருக்கிற பணத்தெல்லாம் விற்று நான் ஏழைகளுக்கு கொடுத்து, என்னோட சரீரத்தை நெருப்புல எரிக்க கொடுத்து எனக்கு அன்பு இல்லாவிட்டால் இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை என்றார். ஒட்டு மொத்தத்துக்கு without love being the motivation factor, whatever we do, it becomes nothing in the sight of God. So please don't get me wrong. There is reward, there is blessing, there is promotion. Don't get me wrong, but don't do and give your service only for that.
ரீசன். ஆமென். ஆசீர்வாதம் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. பலன் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. உயர்வு இருக்குங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா தயவு செய்து ஊழியத்தை இவைகளுக்காக மாத்திரமே செய்யாது. அன்பிலிருந்து செய்யுங்க. அல்லேலூயா. அன்பிலிருந்து செய்யுங்க, ரொம்ப முக்கியம். அன்பு இல்லாவிட்டால் நம்ம சபை சொல்லப்பட்டிருக்கு. ஐ லைக் திஸ் வேர்ட். இவங்க சொல்ற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. அது என்ன செய்யுமான்? அன்பு இல்லாவிட்டால் இட் வில் ஸ்டாஃப் அஸ். எப்படி பட்டினியாய் கடந்தால் நம்ம பாதிக்கப்படுவோமோ, சாப்பிடல பல நாட்கள் பல வாரங்கள் சாப்பிடலைன்னா எப்படிங்க இருக்கும்? உடம்பு மெலிஞ்சு போயிடும், தலைமைற்று போயிடுவோம், நடக்க முடியாமல் மறிக்கிற தருவாயத்துக்கு வந்து விடுவோம். அதே போலதான் அன்பு இல்லைன்னா சபை அப்படிதான் வந்துடும். வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இது. Without love, it separates and starves the members of the body. It's very powerful. Hallelujah. So இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. If we want our church to be strong, dynamic, vigorous, then we must love one another. Without love, our church will starve. ஆகாரம் இல்லாதது போல அது பட்டினியில வருத்திக்கப்பட ஆரம்பிச்சு விடும். Amen. Now we quickly move on to part 4. மணி தருங்க, half an hour தான் இருக்கு. Okay, part 4. இதை நான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஃபார்மேட்ல கொடுத்துட்றேன். பார்ட் 4. ஓகே, பார்ட் 4 என்னன்னா ரெவலேஷன் ஆஃப் த கிங்டம். தேவ ராஜ்யத்தின் வெளிப்பாடு. தேவ ராஜ்யத்தின் வெளிப்பாடுல நம்ம முதலாவது என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, the nature of the kingdom of God is first and foremost spiritual. அல்லேலூயா. யோவான் 18:36 வாசிக்கும் போது இயேசு சொல்றாரு, my kingdom is not of this world. என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு கூறியதல்ல. Therefore the kingdom of God is primarily a spiritual realm. Hallelujah. It characterized by God's reign over the hearts and lives of each people or believers. Amen. தேவனுடைய ராஜ்யம் அது ஆவியின் மண்டலத்தில் இருக்கிறது, ஆவிக்குரிய நிலையில இருக்கிறது. ஆமென். அது என்னத்தை தன்மை உடையதா இருக்குன்னா, அது தம்முடைய ஜனங்களுடைய இருதயத்திலே ஆள்கை செய்யக்கூடியதா இருக்குது. ஆமென். இதை நம்ம முதலாவது புரிஞ்சு கொள்ள வேண்டும். This is the nature of God's kingdom. ஆமென். So ஆண்டோடைய ராஜ்யம் இப்பொழுது வெளிரங்கமாக உலகத்துல இல்ல, அது ஆவிக்குரிய நிலையில ஆவிக்குரிய மண்டலத்துல செயல்படுகிறதா இருக்கு. அதுவும் குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக தன்னோட ஆளுகையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். So it's firstly it's an inner reality. அது நமக்குள்ள இருக்கிற ஒரு மெய்த்துவம். ஆமென். அந்த தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருந்து எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னா, அது நீதியிலையும் அது சமாதானத்திலையும் பரிசுத்த ஆவிக்குள் சந்தோஷத்திலையும் அது வெளிப்படுகிறது. நீங்க இத ரோமர் 14:17 வாசிக்கலாம். Amen. The kingdom manifests itself in righteousness, in peace and joy in the Holy Spirit. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பவுல் சொல்றாருல, ஆவியில நிரம்பி இருங்க, மதுபானம் அணைந்து குடித்து வெறி கொண்டு போகாமல் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருங்கள். ஆமென். நம்ம பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தோம்னா இதுதான் அதோட எவிடன்ஸ், இதான் அதோட ஃப்ரூட். There will be righteous living, there will be peace within, peace without, and there will be joy within, joy without in the Holy Ghost. Amen. This is how the kingdom manifests. இப்படித்தான் ராஜ்யம் இப்பொழுது வெளிப்படுகிறது. ஆமென். நம் இருதயத்திலிருந்து தேவ ராஜ்யம் எப்படி வெளிப்படுது? நீதி கனிகள் மூலமாய், சமாதானத்தின் மூலமாய், சந்தோஷத்தின் மூலமாய் அது பரிசுத்த ஆவிக்குள்ள இப்பொழுது வெளிப்படுகிறது. ஆமென். So தேவ ராஜ்யத்துக்கு ரெண்டு மெய்த்துவம் இருக்கிறது. Okay, I'm talking about the revelation of the kingdom, part 4. தேவ ராஜ்யத்துக்கு ரெண்டு மெய்த்துவம் இருக்கிறது. ஒன்னு என்னன்னா, it is a present reality, it is a future reality. ஆமென். நம்ம எப்படி சொல்லலாம்னா, தேவ ராஜ்யம் இப்பொழுது இருக்கிறது, அதே நேரத்தில் இன்னும் முழுமையாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, the kingdom is both, it's now and it's in the future. ஆமென். இயேசு என்ன சொன்னாரு? தேவ ராஜ்யம் இப்பொழுது சமீபமா இருக்கு. மார்க் 1:15 தேவ ராஜ்யம் இப்பொழுது சமீபமா இருக்கிறது. ஆமென். எனவே அது என்னத்தை குறிக்கின்றது? அவருடைய ஊழியத்திலே நம்ம அதை பார்க்கிறோம். எப்படி தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கு என்று அறிவித்தவர்
அதை அவர் மேனிஃபெஸ்ட் பண்றாரு பாருங்க. அதை அவரு டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. தேவர் ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லி அதை அவர் வெளிப்படுத்துறார் பாருங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது சொல்லிடுறேன். ஒருவேளை நமக்கு 5வது பகுதிக்கு போக டைம் இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, Jesus declared the kingdom of God is near. Okay, he just not only declared it, but he demonstrated. How did he demonstrate? எப்படி demonstrate பண்ணாரு? அவர் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். நேம்லி Matthew 5, 6, 7 நான் உங்ககிட்ட அதை டீச் பண்ணினேன். Matthew 5, 6, 7 குறித்து நம்ம பார்த்தோம். தேவ ராஜ்யத்தினோட உபதேசங்களை கொடுத்தாரு. அதே நேரத்தில் அதோட வல்லமை மூலமாக நோய்களை குணமாக்குறாரு, அசுத்தாவிகளை துரட்டுகிறாரு, சப்பானிகளை எழுப்புகிறாரு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார், பாவிகளை நேசிக்கிறாரு, ஏழை இளையவர்களுக்கு போஷிக்கிறார். So he is manifesting the kingdom through the love of God. தேவ அன்பை கொண்டு ராஜ்யத்தை அவர் வெளிப்படுத்துகிற பார்க்கிறோம். So when he said the kingdom is near, he demonstrated that in reality it has come amongst them. அப்ப அங்க பாருங்க, தேவ ராஜ்யம் சமீபமா வந்துருச்சு அப்படின்னா, நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அது என்ன நம்ம மத்தியில என்ன அது வெளிப்படணும் அப்படின்னா, சுகம், அன்பு, தயவு, விடுதலை, ஓகே, மனதுருக்கம், ஜனங்களோட ரட்சிப்பு, இந்த மாதிரி பல ரூபத்துல அது என்ன ஆகணுங்க, அனுதினமும் நம்மளோட வாழ்க்கையில அது வெளிப்பட வேண்டும். ஆமென். So this is the present. இப்போதைக்கு தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா, அது நீதியில வெளிப்படணும், அது அற்புதங்களில வெளிப்படணும், அது அன்புல சந்தோஷத்துல வெளிப்படணும். அல்லேலூயா. அது பிசாசுகளை துரட்டுகளை வெளிப்படணும், ஆத்தும ஆதாயம் பண்றதுல வெளிப்படணும், சுவிசேஷத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுல வெளிப்படணும். பார்த்தோம்ல, நம்மளோட ரோலை பிளே பண்றது மூலமா இதெல்லாம் வெளிப்படும். ஆமென். So this is the present kingdom which is come in the spirit realm. அடுத்து நம்ம சொன்னோம்ல, it is a future reality. ஆமென். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11:15 வாசிக்கும் போது, Revelation 11:15, the kingdom of the world has become the kingdom of our Lord and of its Messiah, and he will reign forever and ever. Amen. அப்ப it will reach its full consummation at Christ's return. ஆண்டவர் இயேசு 2வது முறை வரும் பொழுது தேவ ராஜ்யம் முழுமை அடையும் பாருங்க. அல்லேலூயா. அப்ப உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேசியாவின் ராஜ்யமாய் மாறும். அவரே ராஜாதி ராஜாவாக நித்தியமாக அரசாளுகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. ஆமென். சோ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சோ இட்ஸ் பிரசன்ட் அண்ட் இட்ஸ் ஃபியூச்சர். சோ அது மாத்திரமல்ல, இந்த தேவ ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அதற்கு இன்னொரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அது ஐசியா 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். தெரியுங்களா? The kingdom also refers to the government of God. நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார். ஆமென். கர்த்தத்துவம் அவர் மேல இருக்கு. Child is born unto us. The government of God will be upon his shoulders. அவர் மேல, அவர் தோளின் மேல தேவனுடைய அரசு இருக்கும் என்று போடப்பட்டது. It's also government. Talks about primarily the rule, okay, and the guidance, okay, of the kingdom of God. தேவனுடைய அரசு, தேவனுடைய வழிநடத்தல், தேவனுடைய ஞானம், தேவனுடைய வழிகள் எல்லாம் இவைகளை உள்ளடக்கிய வார்த்தை தான் தேவனுடைய அரசு என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். சோ அதனால தான் இயேசு சொன்னாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, take my yoke, because the kingdom, the government is upon Jesus' shoulder and is inviting us to accept it also. நம்மளையும் அதை ஏற்றுக்கொள்ள, அவருடைய ராஜ்யத்துல ஒரு வேலை ஆட்களாக அவரோடு கூட சேர்ந்து வேலை செய்ய அவர் நம்மை அழைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஓகே. The revelation of the kingdom of God was firstly given through the incarnation of Jesus Christ. இந்த தேவ ராஜ்யத்தினோட வெளிப்பாடு அது பிரதானமாக எப்படி நமக்கு வெளிப்பாடப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனிதனாக அவர் வந்த பொழுது தேவ ராஜ்யம் பூமிக்குள்ள வெடித்து வந்தது. ஆமென். பாருங்க, இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். உங்களுக்கு நினைப்பு இருக்கான்னு தெரியல, நான் என்னோட முந்தின பிரசங்கத்துல, ஆண்டவர் நம்மை கொண்டு தான் அரசாள விரும்புகிறார்.
ஆதாம் ஜீவ மரத்தை புஷித்திருப்பாரே, ஆனால் தேவன் அவருக்குள்ள வந்திருப்பார். அவர்கள் இருவரும் சேர்ந்து பூமியை ஆண்டிருப்பார்கள். God never intended man to rule the earth by himself, but together with him. அதனால தான் இயேசு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்ல சொன்னாரு, take my yoke upon yourself, let us do it together. முதல்ல நம்ம ஓப்பனிங் என்ன பார்த்தோம்? என்னை அல்லாமல் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. So the rule is together. நீங்க ரோமர் சாப்டர் 5 படிச்சு பாருங்க. ஐ திங்க் somewhere around 24 இருந்து படிச்சீங்கன்னா ரோமர் 5ஆம் அதிகாரத்துல, இப்பொழுது through Christ Jesus we reign in life. இயேசு கிறிஸ்து மூலமாக இப்பொழுது ஜீவனிலே நாம் என்ன செய்கிறோம்? ஆளுகை செய்கிறோம். So it's together. Amen. So இயேசு மனிதனாக வந்த பொழுது, மாம்சத்துல வந்த பொழுது, தேவ ராஜ்யம் அவர் மூலமாய் வெடித்து பூமியில செயல்பட ஆரம்பித்தது. அவருடைய உபதேசம், அவருடைய அற்புதங்கள், அவருடைய சுகங்கள் தேவ ராஜ்யத்தின் அடையாளமாக, தேவ ராஜ்யத்தின் பிரசன்னமாக காணப்பட்டது. ஆமென். நீங்க மத்தேயு 4:23 குறித்துக் கொள்ளுங்க, படிச்சீங்கன்னா, Jesus went throughout Galilee teaching in their synagogues, proclaiming the good news of the kingdom and healing every disease and sickness among the people. Hallelujah. So this is how the revelation of kingdom came through Jesus. Amen. He went everywhere proclaiming the good news of the kingdom, healing every disease, sickness among the people, and also teaching them kingdom values. Amen. And calling us to live in the way that reflect God's reign. Amen. So எனவே இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்படி தேவ ராஜ்யம் வெளிப்படப்பட்டதுன்னா, அவர் மனிதனாய் வந்த பொழுது அவர் சுவிசேஷத்தை, தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து மூலமாய், நோய்களை வியாதிகளை சுகமாக்குறது மூலமாய், தேவ ராஜ்யத்தின் கோட்பாடுகளை மதிப்பீடுகளை போதிக்கிறது மூலமாய், அல்லேலூயா, நம்மோட வாழ்க்கை தேவனுடைய ஆள்கையை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படத்தக்கதாய் அவருடைய போதனை மூலமாய் அவர் தேவ ராஜ்யத்தை தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Amen. See, this is a very powerful statement. You know, God has called us to live a life by way that will reflect His reign in our room. நம்ம எப்படி நம்ம ஜீவிக்கணுமா? நம்ம ஜீவியத்தில் என்ன தர்ம அடையாளம் இருக்கணும்? மற்றவங்க என்ன தர்ம பார்க்கணும்? தேவன் ஒருவர் நம்ம இருதயத்தை ஆளுகை செய்கிறார், தேவன் நம்ம இருதயத்தை நடத்துகிறார் என்ற அடையாளத்தோடு நம்ம ஜீவிக்க வேண்டும். Hallelujah. That's why Paul called himself as a bond slave of Jesus Christ. பவுலை பார்க்கும்போது தேவன் அவரை ஆளுகை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். Praise the Lord. அது மாத்திரமல்ல, Jesus also used parables to reveal the mysteries of the kingdom. ஆமென். ஆண்டவர் என்ன செய்தாருங்க? உவமைகள் மூலமாக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். ஆமென். அதுல ஒரு ரகசியம் மத்தேயு 13 என்ன சொல்றாரு பாருங்க, the mustard seed. ஆமென். மத்தேயு 13:30 இந்த வாசித்தீங்கன்னா, எல்லா விதையிலும் ரொம்ப சின்ன விதை அது மஸ்டர்ட் சீட். அதை விதைக்கும் பொழுது அது என்ன செய்யுது? வளர்ந்து பெரிய மரமாய் மாறுகின்றது. அல்லேலூயா. So that is the mystery of the kingdom. Okay, it is as small as a mustard seed, but when it grows it becomes the largest of all trees. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது ரொம்ப சிறிய விதைங்க, கடுகு போல இருக்கிற ஒரு விதை, சின்ன விதை தான் தேவராஜ்யம். ஆனாலும் அது விதைக்கப்படுமே ஆனால், அது வளருமே ஆனால், அது எல்லா மரங்களும் பெரிய மரமாக அது மாற ஆரம்பிக்கும். இன்னொரு ஊமைகள்ல அந்த தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். The parable of the Eden treasure and the pearl. ஆமென். இந்த மறைந்து இருக்கிற என்னதுங்க, முத்துக்களை பத்தி பேசுறார். ஆமென். இது என்னத்தை வெளிப்படுத்துகிறாரு? தேவ ராஜ்யத்தின் மதிப்பீடையும் தேவ ராஜ்யத்தில் இருக்கிற சந்தோஷத்தையும் அவர் பேசுகிறார். ஆமென். This reveals the incomparable value of God's kingdom and the joy of discovering it. Amen. Hallelujah. So Jesus has revealed the mysteries of the kingdom through parable. அதனால நீங்க பேரபிள்லாம் படிக்கும் போது நல்லா ஜெபம் பண்ணி படிங்க. ஆண்டவர் அந்த சீக்ரெட்டை நமக்கு தேவன் வெளிப்படுத்துவார். ஆமென். அது மாத்திரமல்ல, the revelation of God's kingdom now happens through the church. சபை மூலமாக இப்ப தேவ ராஜ்யம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க எபேசியர்
3:10 வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாய் துரத்தனங்களுக்கு இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது. The manifold wisdom of God is being revealed to principalities and authorities through the church ன்னு போட்டிருக்கு. Amen. So the church is the primary agent for advancing the kingdom. Hallelujah. சபை நீங்களும் நானும் தான் பிரதானமாக ராஜ்யத்தை விருத்தி அடைய செய்கிறவர்கள். That's why playing our role in the kingdom is very important. Amen. நீங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22 இருந்து 23 வரைக்கும் நீங்க அதை வாசிக்கலாம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சபை கிறிஸ்துவுடைய சரீரம், கிறிஸ்துவே அதை அவருடைய நிறைவினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். Amen. The church is Christ's body and the fullness of Christ is being filled in everything, in every way. Why? The church is the agent that bring the revelation of the kingdom of God through the preaching of the gospel of God's kingdom, by demonstrating, healing and also casting out of demons, raising the dead. Amen. இது மூலமாக சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் மூலமாக நம்ம சபை இப்ப தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, சபை எப்படி தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது? நீங்க பிலிப்பியர் 3:20 வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, பிலிப்பியர் 3:20, but our citizenship is in heaven. அல்லேலூயா. நம்மோட குடியிருப்போ எங்க இருக்குங்க? பரலோகத்துல இருக்கு. We are citizens of the heaven. நமக்குலாம் டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்கு. அல்லேலூயா. மலேசியால ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கு, ஹெவன்ல ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கு. மலேசியால இருக்கிற சிட்டிசன்ஷிப் டெம்பரல், ஆனா ஹெவன்ல இருக்கிற சிட்டிசன்ஷிப் இட்டர்னல். மலேசியால இருக்கிற சிட்டிசன்ஷிப் ஹெவன்லி சிட்டிசன்ஷிப்பை ப்ரொக்ளைம் பண்றதுக்காக தான், டிக்ளேர் பண்றதுக்காக தான் இங்க பிரஜா உரிமையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதற்கு? கிறிஸ்துவுக்காக தான் பூமியில இருக்கிறோம், மலேசியால இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். So as kingdom citizens, we are called to live by the values of God's kingdom. Amen. Embodying Christ's teaching in our daily life. Hallelujah. தேவ ராஜ்யத்தின் குடியிருப்பாய் இருக்கிற நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவ ராஜ்யத்தின் மதிப்பீடுகளை நாம் மையப்படுத்தி நம்ம வாழ்க்கையில வாழ வேண்டும். கிறிஸ்து கொடுத்த உபதேசங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Amen. So we must live as kingdom citizens. So the revelation of God's kingdom happens not only through the incarnation of Jesus Christ, but secondly through the church of Jesus Christ. Amen. By preaching the kingdom and also living as kingdom citizens. Amen. ராஜ்யத்தின் குடியிருப்பு பிள்ளைகளாக இந்த பூமியில நம்ம வாழ வேண்டும். ஆமென். சபை ஒரு சமுதாயமாக தேவ ராஜ்யத்தை ஒற்றுமையில, அன்பில, ஊழியத்தில வெளிப்படுத்துகிறவதாய் காணப்பட வேண்டும். Amen. The church as a community of believers should reflect the kingdom's reality through unity, love and service. Hallelujah. மறுபடியும் சொல்றேன், சபை ஒரு சமுதாயமாக, not divided, not who is big, who is small, who is high, who is low. No, நம்ம அதை பார்த்துட்டோம். அந்த சபை ஒரு சமுதாயமாக தேவ ராஜ்யத்தின் மெய்த்துவங்களை ஒற்றுமையில, அன்பில, ஊழியத்துல வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஃபைனலி என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த தேவ ராஜ்யம் முழுமையாய் வெளிப்படப்பது பாருங்க. நம்ம சொன்னல, தேவ ராஜ்யம் இயேசுவோடைய 2வது வருகையில முழுமை ஃபுல் ரெவலேஷனுக்குள்ள வரப்போகுது. செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட். The final revelation of the kingdom will occur at Christ's return. நீங்க ரெவலேஷன் 21:1-4 படிங்க. ஆமென். வெளிப்படுத்துற சுவிசேஷம் 21:1-4 வரைக்கும் நீங்க வாசிங்க. ஆமென். அங்க என்ன போட்டிருக்குன்னா, அங்க புதிய வானம் புதிய பூமியை நம்ம படிப்போம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அதுல பிரவேசிக்க போகின்றோம். அங்க மரணம் இருக்காது, அங்க அழுகாட்சி இருக்காது, அங்க வேதனை இருக்காது, அங்க துக்கம் இருக்காது. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தினுடைய வாக்குத்தத்தங்கள் முழுமையாய் அன்றைக்கு நிறைவடை. All the ultimate fulfillment promises will be fulfilled in the second coming of Jesus Christ. Hallelujah. பாவம் இல்லாமல், பொல்லாங்கு இல்லாமல் புதிய வானம் புதிய பூமியில நம்ம வாழும் பொழுது தேவனுடைய முழு ரெவலேஷன் ஆஃப் ஹிஸ் கிங்டம் நம்ம பார்க்க போறோம். Hallelujah. Praise God. So
தேவ ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுது அது ஒட்டு மொத்தத்துக்கு எதை மையப்படுத்திருக்குன்னா மறுரூபப்படுத்துவதிலே மையப்படுத்திருக்கு. When the kingdom breaks out, the end result must be transformation. Transformation of a life, transformation of a family, transformation of society, transformation of a nation. Amen. Why? The kingdom is pervasive. Kingdom is increasing, is pervasive, is penetrating. Hallelujah. ராஜ்யம் என்ன பண்ணுதுங்க? பரவுகின்றது. ராஜ்யம் பெனிட்ரேட் பண்ணுது. ராஜ்யம் உள்ள ஈஸ்ட் மாதிரி, ஈஸ்ட் என்னது தமிழ்ல, புளிப்பு மாவை போல அது வேலை செய்து பாருங்க. எனவே தேவ ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடு ஒட்டு மொத்தத்துக்கு மறுரூபத்தின் மையப்படுத்தியதா இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இயேசுடைய 2வது வருகை வரையிலும் சபை ஆக்டிவாக, அல்லேலூயா, உற்சாகமாக இந்த தேவ ராஜ்யத்தை நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். எப்படிங்க அதை நம்ம செய்ய போகிறோம்? தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், நோய்களை குணமாக்கணும், பேய்களை துரட்டணும், ஏழை எளியவர்களுக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆத்தும ஆதாயம் செய்யணும், சபை பக்தி வளர்ச்சிக்கு ஏதுவாக வேலை செய்யணும். இது மூலமாக நம்ம தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்து வரும் பொழுது முழு வெளிப்பாடை அவர் நமக்கு புதிய வானம் புதிய பூமி மூலமாக கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கடைசியாக 5வது பகுதி, எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். ஆமென். தேவ ராஜ்யம் எப்படி ஸ்திரப்படுத்தப்படுகிறது, நிலைப்படுத்தப்படுகிறது என்று என்ன நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாகவே அநேக காரியங்களை நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இங்க நீங்க அந்த நோட்ஸ் படிங்க. இங்க இந்த தேவ ராஜ்யம் ஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுவதற்கு காணப்படுகிற சில தடைகள், சில எதிர்ப்புகளை அங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சில வஞ்சக தனங்கள். ஆமென். அதுல ஒண்ணு என்னன்னா, தேவ ராஜ்யம் இயேசு வரும்போது தான் நடக்கும், நம்ம பரலோகம் போன பிறகுதான் அது நடக்கும், அல்லது வேற ஒரு டைம்ல தான் நடக்கும் என்று சொல்லி இப்ப நம்ம ஒண்ணு செய்யாம உட்கார்ந்து இருக்கிறது. அதான் ஒரு வஞ்சகதம். நாம் அதுல விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். சோ பாருங்க, இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்களும் நானும் சுவிசேஷத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் வல்லமையில நீதியாக வாழும் பொழுது, தேவ ராஜ்யத்தின் கோட்பாடுகளை நம்ம வாழ்க்கையில மையப்படுத்தி வாழும் பொழுது, அல்லேலூயா, தேவ ராஜ்யத்தினுடைய வாழ்கிற முறைகளிலே நம்ம வாழும் பொழுது, நோய்களை குணமாக்கி பேய்களை துரட்டி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும் போது, சமுதாயத்தை தாக்கும் பொழுது என்ன செய்கிறோம்னா, நம்ம தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் ஆரம்பிக்கிறோம். We are also beginning to establish his kingdom. Hallelujah. Praise God. So I don't have much to say about it. நீங்க நோட்ஸ்ல படித்துக் கொள்ளுங்க. பிகாஸ் பொதுவாகவே எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆமென். ஸோ அதுல இருக்கிற இந்த நோட்ஸ்ல இந்த 5வது பகுதியில அவங்க அதிகமாக சுட்டி காட்டுற ஒரு காரியம் என்னன்னா, இந்த வஞ்சகதன். ஓகே, the enemy's tricks and lies and deception concerning the kingdom of God. Once we fall for that, then the kingdom cannot be established. அதுல அவங்க ஏன் சத்துரு இந்த ராஜ்யம் பிரசங்கிக்கப்படக்கூடாது இந்த அடிப்படையில ஏன் தடை பண்ணுகிறான், ஏன் வஞ்சகதனத்தை கொண்டு வரான், ஏன் பொய்ய கொண்டு வருகிறான்? காரணம், தேவ ராஜ்யம் விருத்தி அடைந்தால் அவனோட ஆட்சிக்கு முடிவு வந்தது. ஆமென். மனுஷகுமாரன் வெளிப்பட்ட காரணமே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக. So the enemy don't want us to preach the gospel of the kingdom. He don't want us to operate in the power of the Holy Spirit. So he will try his best to stop us by his tricks and lies and deception. So in the chapter 5, adatha adhigama pesudhu neenga padinga. So God wants us to be clear. God wants us to be careful. God wants us to be of sound mind. Amen. Discerning, watchful, so that we will always, in season, out of season, preach. Every opportunity is given to us. Preach the gospel of God's kingdom. Heal the sick, cast out the demons, expand the kingdom, bring the people into the kingdom. When we do that, we are revealing it and we are establishing it. Amen.
Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.